அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්. இன்றைக்கும் இந்த இடத்துல கர்த்தர் வேதத்தை வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக අද දවසේ ස්වාමීන් වහන්සේගේ වචනේ බෙදා ගන්න அனுமதி கொடுத்த தலைமை போதகராகிய ஞானப்பிரகாசம் அவர்களுக்கும் අවසර දෙනා වූ අපගේ නායක සභාපාලකතුමාටත් உதவி போதகர்கள் பாஸ்டர் மோகன் அதேபோல மோசஸ் பாஸ்டர் උපකාරක සභාපාලකවරු පාස්ටර් சபை මොහන් மூப்பர்கள் கமிட்டி மெம்பர்ஸ் சபையார் எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். මේ සභාවේ වැඩිමහල්ලෝ කමිටි මෙම්බර්ස් සියලු දෙනාට මගේ ස්තුතිය පුද ஹalleluya. කරනවා. හalleluya. கர்த்தர் உங்களோட என்னோட இடைப்பட்டு பேசுவார். ස්වාමීන් වහන්සේ ඔබ සමග සම්බන්ධ වෙලා කතා කරා. ஆமென். ආමේන්. எத்தனை பேர் ஆவலோட இருக்கிறீங்க? කී දෙනෙක් ඔබ පිපාසයෙන් සිටිනවද? ஹalleluya. හalleluya. தேவனின் அன்பை சொல்லி முடியாது. දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය කියා නිම කරන්නට எத்தனை බෑ. பேர் விரும்புறீங்க ஆண்டவரே இன்னும் நான் உங்களை கிட்டி சேரணும்னு? කී දෙනෙක් කැමති වෙනවද ස්වාමිනී මම තවත් ඔබට ලං වෙන්න ඕනේ ஒரு කියා? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் கரங்கள் சின்ன பிள்ளைல இருந்து எல்லாரும் சின்ன பிள்ளைல எல்லாரும் සියලු දෙනාම நான் சொன்ன பிறகு சொல்லுங்க. මම කිව්වන් පස්සේ கரங்களை உயர்த்தி எல்லாரும் දෑත් ඔස්සවමි සියලු දෙනාම அல்லேலூயா. හalleluya. ஆண்டவரே நான் உம்மை கிட்டி சேர விரும்புகிறேன். ස්වාමිනී මම ඔබට ලං වෙන්න කැමතියි. ஆமென். ආමේන්. அப்படியே කන්களை மூடுவோமா? එලෙස අපි දෙනෙත් වසා ගනිමු. ஜெபத்துக்காக கடந்து යාත්නාව සඳහා ගමන් කරමු. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. දෙවියන් වහන්සේ දෙස බලා தேவனே කියන්න. நான் உமது அண்டையில் දෙවියන් වහන්සේ මම ඔබගේ සමීපේ இன்னும் நெருங்கி තවත් ඔබට ලං වෙලා சேர்வதே என் ஆவல் இந்த பூமியில். ඔබට ලං වෙලා සිටීමයි මගේ පිපාසය මේ පොළොව තලයේ. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் சாய்ந்து தூங்கி நாளும் என் கனாவில் வந்து நோக்கியுண்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமி. நல்ல ஆண்டவர் இந்த நாளுக்காக நன்றி. යහපත් පියාණනි මේ දවස නිසා ස්තුතියි. இந்த வேளையிலும் உம்முடைய உன்னதமான வார்த்தை
මේ වේලාවේදී ඔබ වහන්සේ උත්සාහසු වචනය எங்களை உருவாக்குற வார்த்தை, අපව මවන්නව වචනය எங்களை வாழ வைக்கிற வார்த்தை, අපව ජීවත් කරන්නව වචනය எங்களை போஷிக்கிற வார்த்தை අපව පෝෂණය කරන්නව වචනය பரத்திலிருந்து வருவதாக. ස්වර්ගෙන් බැසේවා. ஆண்டவரே, ස්වාමිනී கேட்கிற காதுகளை பரிசுத்தப்படுத்துங்க, අසන්නා වූ කන් ඔබ වහන්සේ සුද්ධ කළ මැනව. பேசுகிற நாவை பரிசுத்தப்படுத்துங்க. කතා කරනව දිව් සුද්ධ කළ මැනව. அடியே நம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறேன். දාසිය ඔබ වහන්සේ ගස්තර බාර அடியை කරනවා. மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ඔබ වහන්සේ අපව සංගවෙන්න ඔබ වහන්සේ එළිදරව් වෙන්න. உங்களுடைய வார்த்தையினூடாக இன்னும் எங்களை உங்களை கிட்டி சேர வைங்க. ඔබ වහන්සේගේ වචනය තුලින් තවත් අපිට ලං වෙන්න ක්‍රියා இயேசுவின் කරන්න. நாமத்தினால் நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. அல்லேலூயா. හalleluya. அல்லேலூயா. හalleluya. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ அவருடைய යහපත්. கிருபை என்றும் உள்ளது. උන්වහන්සේ කරුණාව සදාකල් அவர் පවතිනවා. எப்பொழுதும் உங்களை என்னை விட்டு விலகாத தேவன். උන්වහන්සේ කිසිම කලක ඔබගෙන් මාගෙන් ඈත් නොවෙනවා. ஆமென். ආමේන්. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? කී දෙනෙක් විශ්වාස எத்தனை කරනවද? பேர் நம்புறீங்க? කී දෙනෙක් විශ්වාස அல்லேலூயா. කරනවද? හalleluya. ஆண்டவர் நல்லவர். මගේ දෙවියන් වහන්සේ இன்றைக்கு உங்க යහපත්. மத்தியில பகிர்ந்து கொள்ளும்படியாக අදත් ඔබ මැදදී බෙදා ගන්නා පිණිස ஒரு தலைப்பின் கீழே நான் பேச යම් விரும்புகிறேன். මාතෘකාවක් යටතේ කතා කරන්න මම කැමතියි. அல்லேலூயா. හalleluya. ஏன் தெரியுமா நான் தலைப்பின் கீழே ඇයි பேசுகிறேன்? දන්නද මම මාතෘකාවක් යටතේ කතා කරන්නේ? அட்லீஸ்ட் அந்த தலைப்பு எங்களுக்கு ஞாபகம் අඩුම இருந்தால் තරමින් ඒ මාතෘකාව අපිට මතකේ තිබුණොත් அந்த செய்தி எங்களுக்கு ஞாபகத்துல ඒ வரும். පණිවිඩය අපිට මතකයට පැමිණේ. அந்த செய்தி ஞாபகத்துல கொஞ்சம் வரும் பொழுது ඒ පණිවිඩය මතකයට පොඩ්ඩක් එන நாங்கள் වෙලාවෙදී வேதம் வாசித்தவர்களாயிருந்தா, අපි දේව වචනේ කියවන්නන් නම් வாசி கொண்டு இருக்கிறவர்களாய் අපි දේව இருந்தாலும் වචනේ කියවමින් සිටින්නන් නම් அப்படின்னா வேத அறிவு இருக்கணும். එසේනම් දේවයන් වහන්සේ වචනේ පිළිබඳව ஆவியானவர் என்ன செய்வார்? டக் 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 டக்னு எங்களுக்கு நினைப்பூட்டுவார். ආත්මනාසි කුමද්ද කරන්නේ? ටක් ටක් ගාලා අපිට ඒක මතකයට ගෙනෙනවා. எங்க பாஸ்டர்? කොහෙද පාස්ටර්? எனக்கு ஒரு எழுத்து கூட வாசிக்க தெரியும். මට ඒක අකුරක්වත් කියවන්න බෑ. இப்படி சாக்கு போக்கு சொல்றவங்க මේම இருக்காங்க. නිදහසට කාරණා කියන අය ඉන්නවා. ஒரு எழுத்து கூட வாசிக்க எழுத தெரியாத எத்தனை பெரிய வேத பண்டிதர்கள், எத்தனை பெரிய ஞானவான்கள், எத்தனை பெரிய ஊழியர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னு தெரியுமா? කිසිම අකුරක්වත් දන්නේ නැති මොනතරම් වේද දේවයන් වහන්සේගේ වචනේ උසස් ලෙස ඉගෙන ගත්තා වූ සෙනග සිටිනවාද? அல்லேலூயா. හalleluya. இப்படி எல்லாம் நீங்க சாக்கு போக்கு சொல்லுவீங்கன்னு சொல்லிதான் මෙලෙස නිදහසට කාරණා කියනවා නම් இன்னைக்கு ஆடியோ பைபிள் வேற அனுப்பி இருக்காங்க லேட்டஸ்ட். අද ඔඩියෝ එකේ බයිබල් එකතු කරලා තිබෙනවා. டெக்னாலஜி அவ்வளவு வளர்ந்துருச்சு. තාක්ෂණය තරම් දියුණු அந்த වෙලා. நாள்ல இருந்து சொன்னாங்கல்ல, ඒ කාලේ කොහොමද කිව්වේ? பழைய ஏற்பாடு மக்கள் சொன்னாங்க, පරණ කිවිසුමේ සෙනග කිව්වා. ஆண்டவரே இப்படியெல்லாம் எங்களுக்கு பரிசுத்தமாய் வாழ முடியாது. ස්වාමීනි මෙලෙස අපිට ශුද්ධවන්ත ලෙස ජීවත් වෙන්නට බෑ. நாங்கள் என்ன கடவுளா අපි දෙවියන් වහන්සේද? அப்படின்னு பழைய ஏற்பாடு ஜனங்கள் கேட்டாங்க. එලෙස පරණ කිවිසුමේ සෙනග ඇසුවා. ஆண்டவர் பார்த்தாரு, දෙවියන් වහන්සේ බැලුවා. இவங்கள போயிட்டு நான் படைச்சு இவங்களோட இருந்து நடத்துறனே, මොහුන් මවලා මොහුන් සමග සිටමින් මොහුන්ට මඟ පෙන්වනවානේ. 400 வருஷம் பேசல. අවුරුදු 4ක් කතා කළේ නෑ. 400 කතා කරේ නෑ. 400 வருஷம் අවුරුදු ஆண்டவர் பேசல. 400ක් උන්වහන්සේ කතා නොකර உங்களுக்கு தெரியுமா, සිටියා. பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுல ஒரு வெள்ளை பேஜ் இருக்கும். ඔබ දන්නවද අලුත් කිවිසුමත් පරණ කිවිසුමත් අතර සුදු පිටුවක් තිබෙනවා? வெள்ளை பேஜ்ல அர்த்தம் தெரியுமா? ඒ සුදු පිටුවේ තේරුම කිමෙක්ද දන්නවද? வெள்ளை பேஜ்ல அர்த்தம் ඒ தெரியுமா? සුදු පිටුවේ තේරුම தேவன் ஒருத்தர் கூடயும் பேசலையா. දෙවියන් වහන්සේ කිසි කෙනෙක් එක කතා කළේ නැහැ. இன்னும் நிறைய இருக்கு சொல்லிட்டு போகலாம். ඒ ගැන බොහෝ දේවල් කියන්නට පුළුවන්. Hallelujah. හalleluya. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ යහපත්. Amen. ආමේන්. அல்லேலூயா. හalleluya. 400 வருஷம் ஆண்டவர் பேசுற இந்த අවුරුදු வார்த்தைக்கு, 400ක් උන්වහන්සේ කතා නොකර සිටියා. இந்த ஜனம் சொன்ன இந்த வார்த்தைக்காக கர்த்தர் பேசல. මේ සෙනග කිව්ව වචන නිසා ස්වාමීන් වහන්සේ කතා නොකර සිටියා. 400 வருடங்களுக்கு பின்பதாக தான் புதிய ஏற்பாடு துவங்குது. அது அப்பதான் ஆண்டவர் பேச தொடங்குறார். අවුරුදු 400කට පස්සේ තමයි මේ අලුත් කිවිසුම පටන් ගන්න. ඒ වෙලේ තමයි ස්වාමීන් වහන්සේ නැවත කතා කරන්න පටන් தேவதூதன் ගන්නේ. அனுப்பி சகரியாவின் இடத்துல දේව பேசுகிறார். දූතයව යව මේ සෙකරියස් සමග කතා කරන්න ලැබුවා. தீர்க்கதரிசனம் நிறைவேற வேணுமே. අනාගත වාක්‍ය සිදුවිය යුතුනේ. ஹல்லேலூயா. හalleluya. ஆமென். ආමේන්. இந்த மாதிரி இன்னைக்கு சொல்றவங்க இருக்கிறாங்க. මේ ලෙස කියනව අය අද කාලේ සිටිනවා. எனக்கு வாசிக்க தெரியாது මට பிரதர். කියවන්නට බෑ බ්‍රදර්. பைபிளை பார்த்தோன்னே தான் தூக்கம் வருது பிரதர். බයිබලේ දැක්ක ගමන් නිදිමත ඇදෙනවා බ්‍රදර්. பைபிள் எடுத்தோன்னு தான். யாருக்கு தூக்கம் வராத நோய் இருக்கா? කාට හරි නිින්ද නැන්නව ලෙඩක් තිබෙනවද? எந்த டாக்டர்ட்டையும் போகாதீங்க. කිසි ඩොක්ටර් කෙනෙක් ළඟට යන්න ஸ்லீப்பிங் டேப்லெட் எல்லாம் එපා. குடிக்காதீங்க. ඒ ස්ලීපින් ටැබ්ලට් පවා நைட் ගන්න பெல்லட் එපා. எல்லாம் குடிக்காதீங்க. ඒ රැයට ඒ ගන්න உங்க බෙහෙත් கிட்னியை බොන්න கெடுத்து එපා. விட்டுரும். கிட்னியை கெடுத்து விட்டுரும். ඒ ඔබගේ වකුගඩු විනාශ කරයි. பைபிள் எடுத்து வாசிங்க. බයිබලේ අරන් කියවන්නේ. அல்லேலூயா. හalleluya. மன்னிச்சிருங்க. சமாதானம். நான் கொஞ்சம் அவன் இடையில போடுவேன். சமாதானம். நைட்ல தூக்கி வள்ளலியோ சொல்லாதீங்க, இருக்கலாம். கவனமா இருங்க, விழிப்பா ඔබ இருங்க. ඒ දේවල්ට හalleluya කියන්න නැතුව ඉන්න ඔබ එළිදරව් වෙන්න. சந்தோஷமா கேட்போமே. ටිකක් ප්‍රීතියෙන් අපි கர்த்தருடைய අසමු. வார்த்தை. ස්වාමීන් වහන්සේගේ වචනය. அல்லேலூயா. හalleluya. தேவன் நல்லவர். දෙවියන් ஆமென். වහන්සේ යහපත්. ආමේන්. சிலருக்கு அப்படித்தான் பைபிள் எடுத்தோன்னு தான் தூக்கம். සමහරට එහෙම තමයි බයිබලේ ගත්ත ගමන් නිින්ද යනවා. அது வரைக்கும் நல்லா முழிச்சிருப்பாங்க. එතරම් ඒතකම් හොඳට හැරිලා ඉන්නවා. அது வரைக்கும் எல்லாத்தையும் செய்ய முடியும். එතකම් හැම දෙයක්ම කරන්නට පුළුවන්. பைபிள் எடுங்களே. බයිබලේ ගන්නකෝ. எங்க
எங்க இருந்து தான் கெட்ட ஆவி வருமோ தெரியல, කොයි සිට கொட்ட ஆவியா வெளியே வரும். ඒ කොයි සිට දන්නේ අශුද්ධාත්මය ඇවිල්ලා ඈනුම් මරිනවා. ஆமா, ඔව්. வசனத்தை பிரசங்கிக்க தொடங்கணும்னு பாருங்களேன். වචනේ බලන්නකො දේශනාව පටන් ගත්ත ගමන් ஒன்னு இங்கிட்டு விழுகும், එකක් මේ පැත්තට ඔන්න අඟට වැටෙනවා. උලුගු. එකක් අර පැත්තට වැටෙනවා. என்ன தெரியுமா அது? ඇයි දන්නවද එහෙම? கர்த்தருடைய வார்த்தையாக விதையை விதைக்க விடுறதில்லை. ස්වාමීන් වහන්සේගේ වචනේ නැමැති බීජය වපුරන්නට දෙන්නේ නැහැ. ஏன் அது நல்ல நிலத்துல விழுந்த உடனே මක් නිසාද ඒක සරුබිමට அது වැටුණු முளைச்சு ගමන් பலன் கொடுத்துரும் பாருங்க. ඒ වර්ධනය වෙලා ඵල දෙනවා නේද? இதனாலதான் ඒ නිසා තමයි. ஐயோ 9:10 ஓடிச்சு, 10 நிமிஷம் ஓடிச்சு இந்த අනේ கொஞ்சத்துக்கு. තව විනාඩි 10ක් 15ක් කර්තන් ගියා මේ நல்லவர். ටිකට. ස්වාමීන් වහන්සේ ஆமென். යහපත්ය. தேவன் நல்லவர். சரி, அதோட அது முடிச்சிருவோம், நிப்பாட்டிடுவோம். අපි ඒක එතනින් சரியா? අවසන් கர்த்தர் කරමු. பெரியவர். ස්වාමීන් වහන්සේ බලවන්තයි. ஒரு கேள்வியை கேட்டுட்டு நான் தலைப்பை ඒක சொல்றேன். ප්‍රශ්නයක් අහලා මම මාතෘකාව. நல்ல தெரிஞ்ச கேள்விதான். ඔබ හොඳින් දන්නව ප්‍රශ්නයක් තමයි. இயேசுவை இந்த பூமிக்கு பிதாவாகிய தேவன் ஏன் அனுப்ப வேண்டும்? அந்த மிஷன் என்ன? ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව මේ පොළොව තලයට දෙවියන් වහන්සේ යවන්න අවශ්‍ය மிஷன்னா தமிழ் என்ன பிரதா? அந்த දර්ශනය. දර්ශනය. தர்ஷன் மிஷன் நோக்கம் அதான் අරමුණ. மெகையுமா. எஸ், மெகையுமா. சிங்களத்தில் நல்லா இருக்கு, அழகா மெகையுமா. මෙහෙම. அந்த இது என்ன, எதுக்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தாருன்னு சும்மா சரளமா கேக்குறேனே. මම සාමාන්‍යයෙන් உங்களுக்கு எல்லாம் අහනකොට தெரியும், எல்லாரும் යේසුස් වහන්සේ சொல்லணும். කුමටද මේ පොළොව சொல்லுங்க තලයට பாப்போம், ආවේ? இந்த பக்கத்துல இருந்து சொல்லுங்க. මේ පැත්තෙන් කියන්න எதுக்கு බලමු. இயேசு வந்தார்? ඇයි යේසුස් වහන්සේ පැමිණියේ? ஆ? பாவத்திலிருந்து எங்களை மீட்ப ரட்சிக்க. පාපයෙන් අපිව அப்படிதானே? ගලවන්න. இங்கிட்டு මේ ස්ථානයේ ஆமா, இவ்வளவா நேசித்தபடினால் ஒருத்தர் கெட்டு அழிந்திடக்கூடாது. උන්වහන්සේ මෙතරම් ප්‍රේම කළ නිසා කිසි කෙනෙක් විනාශ නොවන இன்னொருக்கு, පිණිස இன்னொருக்கு, இன்னும் தெரியும் තව உங்களுக்கு. තිබෙනවා. තව ඔබ දන්නවා. பிரதர் நீங்க சொல்லக்கூடாது. என்ன இருக்கு சொல்லுங்க. தொலைந்து போன ஆடுகளை தேட. නැති වුණු බැටළුවන්ව සොයාගෙන එන ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போனவங்க இல்லாட்டி எங்கேயா போன லொஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் இருக்கும். එයාපෝට් වල එහෙම තියෙනවා නේද? මේ නැති වෙච්ච අය වේ සොයා දෙන්න පිණිස அந்த ස්ථාන. மாதிரி ஏதோ லொஸ்ட் ஆயிடுச்சு, அதை ஃபவுண்ட் தேடி வர ඒ ஆண்டவர் වගේම வந்தார். නැති වුණා සොයාගෙන පැමිණෙනවා. இன்னும் இருக்கு, තවත් තිබෙනවා. இன்னும் நிறைய இருக்கு. ඒ ලෙස තව ගොඩක් තිබෙනවා. அது ஒண்ணுல தான் நான் அவனு பேச போறேன். ඒ එකක් කරනකොට තමයි මම කතා කරන්න Hallelujah. යන්නේ. හලෙලූයා. Jesus came to reveal the spiritual condition of people. மக்களின் ஆவிக்குரிய நிலையை வெளிப்படுத்த இயேசு வந்தார். මනුෂ්‍යයන්ගේ ආත්මික තත්ත්වය එළිදරව් කිරීම පිණිස යේසුස් වහන්සේ இதுதான் පැමිණියා. தலைப்பு. என்னது? මේක තමයි මාතෘකාව. பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க. ළඟ ඉන්න කෙනාට කියන්න. முதல்ல நான் சொல்றது நல்லா கேட்டு சொல்லுங்க. මුලින්ම මම කියන එක හොඳින් අහගන්න. உங்களுக்கு தெரியுமா ஏன் இயேசு வந்தாரு? ඔබ දන්නවද යේසුස් වහන්සේ ஒருத்தர் යාවේ? மத்த இடத்துல கேள்வியை கேளுங்க. එක්කෙනා අනිත් එක්කෙනාගේ ප්‍රශ්නේ අහන්න. சரியா? அப்பொழுது மத்தவங்க எப்படி பதில் சொல்லணும் தெரியுமா? එවිට අනිත් කෙනා පිළිතුරු දෙන්නේ කෙලෙසද உங்க දන්නවද? விட்டு ஏன்ட்டு ஆவிக்குரிய நிலைமை வெளிப்படுத்த வந்தாருன்னு ඔබගේත් சொல்லணும். මගේත් ආත්මික තත්ත්වය එළිදරව් කරන පිණිසයි කියලා කියන්න. விளங்கிச்சா நான் சொன்னது? ඔබට තේරුණාද මම කියු දේ? கட்டாயம் நீங்க இந்த கேள்வியை கேட்கணும். ஒருத்தர் අනිවාර්යයෙන්ම ඔබ එක් එක්කෙනාගේ මේ ප්‍රශ්නේ ඇසිය பக்கத்துல යුතුයි. இருக்கவங்க கேட்கணும். අසල ඉන්න කෙනාගේ கையை ඇසිය கொடுத்து යුතුයි. கேளுங்க. අත දීලා மூணு වහන්න. பேர் இருக்கீங்க தானே? තුන් දෙනෙක් ரெண்டு ඉන්නවනේ. பேர் ரெண்டு பக்கத்தை பிடிச்சி ஏன் வந்தாருன்னு நடுவுல இருக்காள்கிட்ட கேளுங்க. දෙන්නම දෙපැත්තෙන් අත අල්ලලා මැද ඉන්න කෙනාගෙන් අහන්නේ ඇයි යේසුස් වහන්සේ நடுவுல පැමිණෙන්නේ இருக்காள் කියලා. சொல்லுங்க. මැද ඉන්න කෙනා කියන්න உங்ககிட்ட ஏன்ட்டு ஆவிக்குரிய நிலைமையை பரிசோதிக்க ඔබගේත් வந்தார். මගේත් ආත්මික තත්ත්වය පරිශෝධනය කරන පිණිසයි. அல்லேலூயா. හලෙලූයා. எல்லாரும் கேட்டீங்களா? සියලු දෙනාම ඇසුවාද? பிள்ளைகள் கேட்டீங்களா? දරුවන් ඇසුවාද? பொடி கட்டி ஆகுவாதா? நானே ஆண்ட சின்னவங்க கேளுங்க. පොඩි ළමයින්ට අහන්න. දෙමළ දන්නත්ත සිංහලෙන් පරිවර්තනය කරානේ. கேட்டீங்களா? ඔබ ඇසුවාද? கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ எடுத்து යහපත්. உங்க வாசியுங்கள். ගත කෙනෙක් කියවන්න. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் යොහන් සුභාරංචි පොතේ 9வது அதிகாரம் 9 වෙනි පරිච්ඡේදයේ 39வது வசனம். 39 වෙනි පදය. ஒருத்தர் எனக்காக வாசியுங்கள். කෙනෙක් මම උදෙසා කියවන්න. ஆ ஆ ஆ කවුද කිව්වේ මේක? යාර් සොන්නදීද? ஏசு වහන්සේගේ එයාගේම කටෙන් කියපු වචනයක්. இயேசு கிறிஸ்து அவருடைய வாயினாலே சொன்ன ஒரு வார்த்தை. අපි කියන්නේ මොනවාද? நாங்கள் எதை ஏசு சொல்வோம்? වහන්සේ ආවේ අන්ධයන්ට පෙනීම දෙන්න. இயேசு கிறிஸ்து குருடர்களுக்கு பார்வை அடையும்படி வந்தார். ඒකනේ සුභාරංචි කියන්නේ ඔයගොල්ලෝ. அதைத்தானே சுவிசேஷமாக நீங்கள் නේද? சொல்றீங்க. ஆ. පේන කටියට තවත් හොඳට පේන්න. விலகிற கண் தெரியறவர்களுக்கு மேலும் கண் தெரியும்படியாக. නේද? කොරුන්ට ඇවිදින්න. මෙතන මුඩවர்களுக்கு ඒසුව අපි நடக்கும்படியாக. කියනවා.
எனக்கு இயேசுவை போல நாங்கள் சொல்கிறோம். යේසුස් වහන්සේ කියනවා இயேசு கிறிஸ்து சொல்கிறார். මොනවද කියන්නේ? இயேசு என்ன சொல்கிறார்? පේන්නේ උන්ව අන්ධ කරන්න ආවලු. கண் தெரியாதவர்களை குருடுபடுத்தும்படியாக வந்தார். පේන්නේ නැතිවන්ට පෙන්වන්න ආවලු. விலகாதவர்களுக்கு காட்டும்படி ඒ ගැන வந்தார். විනිශ්චය කරන්න ආවලු. அதை குறித்து நியாயம் தீர்ப்பதற்கு வந்தார். இப்ப தமிழ்ல வாசிங்க பாப்போம். දැන් දෙවන භාෂාවෙන් කියවමු. அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராய் இருக்கும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் විනිශ්චය என்றார். සඳහා මම මේ ලෝකෙට ආවමි කීසේක. அல்லேலூயா. හලෙලූයා. நாங்கள் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? අපි කොමක්ද බලාපොරොත්තු වෙමින් සිටින්නේ? ஆண்டவர் எனக்கு வேதத்தை வாசிக்க கொஞ்சம் கண்ணு தெரியல, ස්වාමීනි මට දෙව වචනේ කියවන ටිකක් ඇස් පෙන්නෙනවා கொஞ்சம் අඩුයි. பார்வையை தாங்க, මට ටිකක් පෙනුවීම கண்ணாடி දෙන්න. வாங்க காசு தாங்க. මට කණ්ණාඩියක් ලබා ගන්න මුදල් දෙන්න. எனக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை தெரிய මට மாட்டேங்குது. මේ ආත්මික ගැඹුරුත්වය තේරෙන්නේ නැහැ. நீங்க கண்ணு திறக்கத்தானே வந்தீங்க, ඔබ මගේ ඇස් පහදන්න නේද குருடருக்கு පැමිණියේ? பார்வை கொடுக்கத்தானே வந்தீங்க. අන්ධයන්ට පෙනීම දෙන පිණිස නේද ඔබ වහන්සේ அப்படி පැමිණියේ? நாங்க சொல்லும்போது එසේ අපි කියන අවස්ථාවේදී இயேசு சொல்லுகிறார், යේසුස් වහන්සේ කියනවා காங்கிற உனக்கு உன் கண்ணை குருடாக வந்தேன். පෙනෙන්නව නුඹට ඇස් අන්ධ කරන පිණිස පැමිණියා. விசித்திரமா இருக்குல்ல? சுவிசேஷத்துக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கா இல்லையா? මේ දේ පටහැනිව තිබෙනවා නොවේද සුභාරංචියට? இந்த பைபிள் நான் எழுதின பைபிளா? මේ බයිබලේ මම ලිව්වා වූ බයිබලයක්ද? சொல்லுங்க. කියන්න. இந்த பைபிள் தான் உங்க கையில இருக்கு. මේ බයිබලේ නේද ඔබගේ දෑතේ තිබෙන්නේ? நேத்து என் வண்டியில ஒரு கேத்தலிக் சிஸ்டர் ஏறினாங்க. ඒ දවසේ මගේ රථයට කතෝලික සිස්ටර් කෙනෙක් නැග්ගා. இப்போ இவங்கள்ட்ட எப்படியாவது நான் கதைக்கணும். කොහොම හරි මම ඇස් සමග කතා කළා. பார்த்தா எங்க அண்ணன் வீட்டு பக்கத்துல தான் அந்த சேர்ச் இருக்கு. ඔහුගේ ගේ ළඟ තමයි ஐயாගේ ගේ ගාව. අයියාගේ ගේ ගාව තමයි සභාව තිබෙන්නේ. சேர்ச், கேத்தலிக் சேர்ச், பெரிய කතෝලික சேர்ச். සභාව තිබෙන්නේ. அப்ப இந்த சேர்ச் நான் சொன்னேன் அங்கனதான் எங்க அண்ணன் இருக்காருன்னு. මම කිව්වා මගේ අයියා එතන තමයි සිටින්නේ யோசிச்சாங்க. කියලා. ටිකක් කල්පනා කළා. எனக்கு தெரியாது. මට දන්නේ නැහැ. நான் சொன்னேன் இல்ல அவங்க வந்து ஆங்கிலிக்கன் சபைக்கு போறோம். මම කිව්වා නෑ ඔව් ඇන්ග්ලිකන් සභාවට යනවායි කියලා. அதுதான் எனக்கு தெரியாம போய். ඒක තමයි මම නොදැනුවත් උනේ. அப்படி சில கதைகள் கதைச்சிட்டு ஃபாதர் மாரை கதைச்சிட்டு சிஸ்டர் மாரை கதைச்சிட்டு ஊழியத்தை கதைச்சிட்டு செமினரியை கதைச்சிட்டு ஏன்னா கதைச்சு திடீர்னு கதைக்கலாது தானே. එහෙමම ෆාදර්ස්ලා ගැන සිස්ටර්ස්ලා ගැන සෙමිනේරිය இப்ப ගැන நான் பைபிள் කතා சேர்ச் කරලා போறேன்னு சொல்லல. දැන් මම බයිබල් පල්ලියකට යනවා කියලා කිව්වේ නැහැ. அப்ப இவங்க மார்ட்டின் லூத்தரை பத்தி குற்றம் சாட்டுறாங்க. ඔව් මාටින් ලූතරට ගොඩක් වරද පටවනවා. கல்யாணம் கட்டுறதுக்காக மார்ட்டின் லூத்தர் ஓடி போயிட்டாரு. ඒ විවාහ වීම සඳහා මාටින් ලූතර් පැන ගියායි இன்னைக்கு කිව්වා. அப்படித்தான் போதிப்பாங்க, இன்னைக்கு அதான் சொல்றாங்க. අදටත් ඒ ලෙස තමයි දේශනා කරන්නේ, ඒ ලෙස තමයි පවසන්නේ. சரியா? හරිද? அப்ப நான் கேட்டேன் இந்த பைபிள் அந்த பைபிளுக்கு இந்த பைபிள் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது தானே அப்படி. ඒ බයිබලටත් මේ බයිබලටත් පොඩි වෙනසක් තිබෙනවා නේද කියලා මම ඇසුවා. ஆமா கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ඔව් පොඩි වෙනසක් තිබෙනවා. நாங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்றோம், இதெல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்ள අපි மாட்டேங்கிறாங்க මේ දේ පිළිගන්නවා, ඔවුන් මේ දේවල් පිළිගන්නේ නැහැ. அப்படினா. එසේ කිව්වා. அப்ப நான் கேட்டேன் இயேசு வருகை குறித்து என்ன சிஸ்டர் நினைக்கிறீங்க? යේසුස් වහන්සේගේ පැමිණීම ගැන ඔබ කුමක්ද සිස්ටර් හිතන්නේ කියලා මම ඇසුවා. ஆண்டவர் நல்லவர், நல்ல ஒரு பதில் கொடுத்தாங்க. உண்மையிலே நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். හොඳ පිළිතුරක් ලබා දුන්නා. ඇත්තටම அவங்க දෙවනාසට சொன்னாங்க ප්‍රශංසා தாத்தே කරනවා. சிங்களத்துல தான் கழிச்சாங்க. සිංහලෙන් තමයි කතා කළේ. அப்பா පියා තාත්තේ நான் என்ன நினைக்கிறேன்னா මම මොකක්ද හිතන්නේ? நான் இந்த பூமியில வாழ்ந்து முடிக்கிறேன் பாருங்க, சாகுறேன் பாருங்க. මේ පොළොවේ ජීවත් වෙලා අවසන් කළ මිය යනවා නේද? அந்த நேரம் நான் இயேசுவை கண்டு அவர் கூட இருப்பேன்ங்கிற நம்பிக்கை விசுவாசம் தான் எனக்கு இயேசுல வருகிறாங்க. ඒ මොහොතේ මම යේසුස් වහන්සේ තුල සිටීමයි මගේ තිබෙනව ඇදහිල්ල. விளங்குச்சா உங்களுக்கு? ඔබට තේරුණාද? ஹalleluya. හලෙලූයා. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්ය. இது கங்கட்டு நீங்க ஏதாவது பேசுவீங்களா? ඔබ මේ සම්බන්ධයෙන් මොනවාරි කතා කරනවාද? ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් வහන්සේ அவங்க என்ன යහපත්ය. சொன்னாங்க? அந்த பூமியில வாழும்போது இயேசுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவர் என்னத்தை போதிச்சாரோ அதை போதிச்சு அவருக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து முடிக்கிறது தான் நான் இயேசுல வருகையை காண்றேன் அப்படின்னா. ඒ කිව්වා මම යේසුස් වහන්සේ ප්‍රිය වෙන විදියට මේ පොළොව තලේ ජීවත් වෙලා උන්වහන්සේගේ ඊමේදී මම උන්වහන්සේ කරේ අදාහගෙන සිටීමයි කියලා පැවසුවා. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්ය. அது உண்மையா பொய்யா பிரதர்? ඒක ඇත්තද බොරුද அது සහෝදරයා? சத்தியமா இல்லையா? ඒක සත්‍යද නැද්ද? ஹalleluya. හලෙලූයා. சோ அவங்க இதை காண்கிறார்கள். මේ දේ දකිනවා. ඔව්. ஹalleluya. හලෙලූයා.
ஆனா නමුත් ரட்சிக்கப்பட்ட நாமும் ගැලවීම ලැබුව අපි இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாமும் යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව පෞද්ගලික ගැලවුම් කරුවට அவருடைய පිළිගත්තා வருகையை අපි குறித்து நித்தமும் பேசுகிற நாமும் උන්වහන්සේගේ පැමිණීම ගැන නිතරම කතා කරන්නව අපි அவருடைய சத்தியத்தை காண்கிற நாமும் උන්වහන්සේගේ සත්‍යතාව දකින්නව අපි அவருடைய சத்தியத்தை உணர்ந்தவர்களாகிய උන්වහන්සේගේ நாமும் සත්‍යතාව ඇඟුණව අය වෙන්නව අපි அவர் நல்லவர் என்கிறதை ருசித்து பார்த்த උන්වහන්සේ நாங்களும் යහපත් බව රස බැලුවා අපි எப்படி வாழ்கிறோம்? කොයි ආකාරව ජීවත් වෙනවද எங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? අපගේ ජීවිතයේ කෙලෙසද තිබෙන්නේ நீங்க போற இடத்துல உலகத்தான் பார்த்து உங்களை சொல்ல முடியுமா இவன் மே கித்தனை நேத இவன் ஒரு கிறிஸ்தவன் தானே, ඔබ යන්නව ස්ථානවලදී ලෝකයේ මිනිස්සුන්ට කියන්න පුළුවන් ද මොහු කිතුණුවෙක් කියා இவன் ஒரு ஆவிக்குரியவன் தானே, ඔව් ආත්මිකයෙක් කියලා அதுதான் அப்படி பேச மாட்டான். ඒ නිසා තමයි ඔය එලෙස කතා அதுதான் இந்த කරන්නේ இடத்துக்கு வர மாட்டான். ඒ නිසා තමයි මේ ස්ථානෙට எல்லாத்துலயும் එන්නේ நல்லா නැත්තේ. இருப்பான். සෑම දෙනා සමග හොඳින් எல்லாத்துலயும் සිටිනවා. அன்பா இருப்பான். සියලු දෙනා සමග ප්‍රේමයෙන් ஆனா සිටිනවා. இதுல ஐக்கியம் வைக்க மாட்டான். නමුත් මේ දේවල් වල සම්බන්ධකම් තබන්නේ உன்னோட නැහැ. ஐக்கியம் எங்க இருக்கிறது? ඔබගේ එකමුතුකම තිබිය යුත්තේ உன்னோட කොහෙද? சம்பந்தம் எங்க இருக்கிறது? ඔබගේ සහභාගීකම තිබිය பரிசுத்த යුත්තේ பவுல் කොහෙද? சொல்ற அந்நிய நுகத்துல பிணைக்கப்படாம இருங்கள் என்று. සුදු පාවුල්තුමා පවසන අන්‍ය ජාතීන් සමග අසම සම්බන්ධ සම්බන්ධ වෙන්න එපායි இன்னைக்கு කියලා. அநேக கிறிஸ்தவ சபையிலே අද බොහෝ කිතුණු සභාවන් වල இந்த விவாகம் பெரிய பிரச்சனை ஒண்ணு මේ විවාහය මහත් ප්‍රශ්නයක්ව තිබෙනවා. தெரியுமா உங்களுக்கு? දන්නවද ඔබ? இத பத்தி போதிச்சா சபைக்கு ஜனம் வராது. මේ පිළිබඳව දේශනා කළොත් සභාවට සෙනග එන්නේ නැහැ. ஜனம் வந்துச்சோ வரலையோ, සෙනග ආවද නැද්ද? நான் என் மனைவியும் பிள்ளைகளை வச்சு என் பிள்ளைகள் கல்யாணம் கட்டி போறது நான் திட்டி போதிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். මම මගේ භාර්යාවද මගේ දරුවන්ද තියලා මගේ දරුවන් විවාහ වෙලා යනතුරු මම මේ දේ ප්‍රකාශ ஏன்னா කරනවා. என் கையில இருக்க வேதம் எனக்கு போதிக்குது. මක් නිසාදත් මාතුල මගේ දෑතේ තිබෙන ඖෂධ බයිබලය මට என் கையில දේශනා இருக்க කරනවා. வசனம் என்னோட பேசுது. මේ වචනේ මා සමග කතා කරනවා. ஏன்னா நான் ஆண்டோட அன்பை ருசித்து இருக்கிறேன். මන්දමද විනාශක ප්‍රේමයේ රස බැලුවා. அவரோட ரட்சிப்பை நான் அறிந்திருக்கிறேன். විනාශක ගැලවීම මම දැන සිටිනවා. சத்தியத்தை அநியாயமே அடக்கி வைக்கிறவன் மேலே ඒ සත්‍යතාවයේ සියලු අපරාධකම් කරනවා இல்ல, මිසක சத்தியத்தை සත්‍ය சத்தியத்தை அநியாயமாய் ஒருவன் அடக்கி வைக்கிற வேளையிலே අපරාධ ලෙස කෙනෙක් ඒක සංගව තබාගෙන සිටින அவன் மேல தேவ கோபாக்கினே அக்கினி தணலாய் வந்து இறங்கும்னு ரோமர் புத்தகம் சொல்லுது. ඔවුන් කරේ දෙවියන්වහන්සේගේ කෝපය ගිනි මැලයක් පැමිණෙනවා කියලා රෝම පොතේ සඳහන් වෙනවා. சத்தியத்தை ஒருவன் யாதொருவன் அறிந்தவன் அடக்கி வைப்பான் என்றார். දෙවියන්වහන්සේගේ වචනේ දැනගෙන කෙනෙක් ඒක අඩපණ කරගෙන සිටිනවා නම් அது குடும்பத்துக்காக, மனைவிக்காக, கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, சொந்த பந்தத்துக்காக, மாமிக்காக, அத்தைக்காக, மாமனுக்காக, எங்கேயோ போறவனுக்காக, உன் நண்பனுக்காக, உன் உற்றார் உறவனுக்காக நீ தெரிஞ்ச சத்தியத்தை அடக்கி வைப்ப என்றார். உன் மேலே தேவ கோபாக்கினை அக்கினி தளலாய் இறங்குன்னு நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்துல ඔබ சொல்லப்படுகிறது. දෙවියන්වහන්සේගේ සත්‍යතාව දැනගෙන ඔබගේ මාව පියා සහෝදර සහෝදරයන් ඒ වගේම නෑදෑයන් මිතුමිතුරන් වෙනුවෙන් එක අඩපණ කරගෙන සිටිනවා නම් ඔබ කරේ දෙවියන්වහන්සේගේ කෝපයේ ගින්න පැමිණෙනවා කියලා දෙව් වචනේ පවසනවා. ஹல்லேலூயா. හලෙලූයා. அப்படியாப்பட்ட ஜனத்தை பார்க்க இயேசு வந்த நேரத்துல එවැනි පුද්ගලයන් දෙස බලන්නට යේසුස් වහන්සේ පැමිණි பரத்திலிருந்து பூமியில் இறங்கி வரும் பொழுது උන්වහන්සේ සංඝයන් පොළොවට පැමිණෙන අවස්ථාවේදී நாங்களாம் தேவனை அறிந்தவர்கள் என்று අපි சொல்லுகிறவர்கள். සියලු දෙනාම දෙවියන්වහන්සේව අඳුනගත්තා වයි කියලා ප්‍රකාශ කරනවා. Praise the Lord. பிரதீப் எனக்கு கொஞ்சம் அந்த ஹை ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் குறைங்க, கொஞ்சம். ஹல்லேலூயா. හලෙලූයා. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් ஆமென். වහන්සේ යහපත්ය. ஆமென். ආමේන්. தேவன் பெரியவர். දෙවියන්වහන්සේ බලවන්තයි. ஹல்லேலூயா. ආමේන්. හලෙලූයා. அப்படி ஆண்டவர் வந்த பொழுது එලෙස ස්වාමීන් වහන්සේ පැමිණි කල இங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது. කණ්ඩායමක් සිටිනවා. எங்களுக்கு ஆண்டவரை தெரியும், අපි දෙවියන්වහන්සේව දන්නවා. எங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை தெரியும், අපිට ව්‍යවස්ථාව எங்களுக்கு දන්නවා. பரலோகம் போற வழி தெரியும். අපිට ස්වර්ගයට යන මාර්ගය දන්නවා. அப்படிப்பட்ட கூட்டத்தை பார்த்து එවැනි කණ්ඩායම දෙස බලා நாங்க கண்டிருக்கிறோம், අපි දැක තිබෙනවා. கர்த்தருடைய அற்புதத்தை கண்டிருக்கிறோம், අපි ස්වාමීන් වහන්සේගේ ආස්කම දැක තිබෙනවා. அவருடைய சத்தியத்தை பார்த்திருக்கிறோம். උන්වහන්සේගේ සත්‍යතාව දැක තිබෙනවා. பார்க்கிற கூட்டத்தை சொல்லுகிறார், ඒ කණ්ඩායම දෙස බලා පවසනවා. காண்கிற ஒன்னியை පැනෙන්නා වූ නුඹට குருடரை ஆக்கும்படி අන්ධයන් කරන පිණිස காணாத அவர்களை නොපෙනෙන්නා වූ ඔවුන්ව காணும்படி දකින්න පිණිස நியாய தீர்ப்புக்கு நான் வந்திருக்கிறேன். විනිශ්චයට මා පැමිණෙනවා. இயேசு தன்னுடைய சொந்த வாயினால அறிக்கையிட்ட வார்த்தை. ජේසුස් වහන්සේ ස්වකීය මුඛයෙන්ම ප්‍රකාශ කළා වූ වචන. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, මට ප්‍රේමවන්ත දේව දරුවනි. வசனத்தை வாசிக்கும் பொழுது වචනේ කියවන எங்களுடைய අවස්ථාවේදී இருதயத்துல குத்தப்படணும். මගේ හදවතට ඇනෙන්න ඕනේ. நான் என்னை ஆராய்ந்து මම பார்க்கணும், මාව විමසා බලන්න අවශ්‍යයි. என்னை ஆராய்ந்து මම பார்க்கணும். මාව විමසා බලන්න අවශ්‍යයි. நான் ஒரு கிறிஸ்தவன், මම කිතුණුවෙක්. நான் எப்படி வாழ்கிறேன், මම කෙලෙසද ජීවත් වෙන්නේ. இந்த வாழ்க்கையின் பலன் என்ன? මගේ ජීවිතේ ප්‍රතිඵලය பலன் ඵලය කුමක්ද? கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ Hallelujah. හලෙලූයා.
அப்ப எங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ඒ දේවල් විමසා බලන කල பாஸ்டர் පාස්ටර් நான் தவறாம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துடுறேன், මම ඉරුදින එකක්වත් නොහැර සභාවට පැමිණියා. நான் தசம காணிக்கை கொடுத்துடுறேன். මම දසින් කොටස පඬුරු පුද කරනවා. நீ தசம் பார்த்த மாத்திரம் கொடுக்கறது இல்ல, நான் காணிக்கை பத்தி பேசல, அதெல்லாம் கொடுத்துறேன். දසෙන් කොටස ඒ පඬුරු ගැනම කතා කරන්න ඒවා අපි අරියා කර දෙනවා. முடிஞ்சா என்னைக்காவது ஒரு நாள் உபவாசம் கொடுத்து கொஞ்சம் வந்துட்டு போய். පුළුවන් නම් මම නිරාර යාත්නාවට සහභාගී වෙනවා කවදා හරි. வீட்டுல தான் இருக்கிறேன். ගෙදර තමයි ඉන්නේ. ஏன்னா நம்ம இங்க வைக்கிற உபவாச கூட்டம் வீட்டுல இருக்கிற டைமுக்கு வச்சிருக்கீங்க. මේ තිබෙන නිරාර යාත්නාවේ ගෙදර තිබෙන வேலைக்கு போறவங்களுக்கு வர முடியாது, அதனால அவங்களுக்கு நான் சொல்லல. රැකියාවනට යන අයට එන්න බෑ. ඔවුන්ට ඒ නිසා මම வீட்டுல இருக்கவங்கள சொல்றேன். නිවසේ සිටින අයට කියනවා. முடிஞ்சா நான் வாரேன். පුළුවන් නම් එන්නම්. அப்படிதானே? එහෙම නේද? ஏதாவது ஸ்பெஷல் மீட்டிங் வச்சா வந்துட்டு போறேன். මොනාරි ස්පෙෂල් මීටින් එකක් තිබ්බත් පැමිණලා යනවා. கிறிஸ்மஸ்க்கு தவறாம புது சட்டை சாரி பட்டு சாரி நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கடன்பட்டு அதப்பட்டு இதப்பட்டு வாங்கி பட்டு பட்டா கட்டிட்டு வாரேன். නත්තලට අලුත් ඇඳුම් අරගෙන ණය වෙලා ඒ මුදල් අරගෙන හොඳ අලුත් වස්ත්‍ර ඇඳගෙන සභාවට පැමිණෙනවා. ஜனவரி சேவிஸ்க்கு நான் வந்துருவேன் சரியா ඒ முதல்ல. වගේම අලුත් අවුරුදු ලබන අවුරුද්දේ මෙහෙට පැමිණෙනවා. இப்படி எல்லாம் வாரனே. මෙන්නස පැමිණෙනවා නේද? சாப்பாடு நேரம் 3 நேரம் சரியா ஜெபிக்கிறேன். ඒ කෑම වෙලාවදී 3 වෙලාවම හොඳට அதை යාත්‍රා எத்தனை කරනවා. ஜெபிக்குதோ தெரியல. කී දෙනෙක් ඒකිනුත් යාත්‍රා කරනවද දන්නේ නැහැ. ஒரு சண்டே ஸ்கூல் பையனை கூப்பிட்டு டீச்சர் கேட்டாங்களாம். සන්ඩේ ස්කූල් දරුවෙක්ව අඬ ගහලා ටීචර් කෙනෙක් ඇහුවලු. தானியேல்ட ஸ்டடியை நடத்தி முடிச்ச பிறகு ඒ දානියල්ගේ කතාවේ කියලා අවසන් කරයින් පසු தம்பி இங்க வா, මල්ලි මේ ඉන්න. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ஜெபிக்கிற? දවසට කී වතාවක් යාත්‍රා 3 කරනවද? வாட்டி ஜெபிக்கிறேன். 3 වතාවක් යාත්‍රා කරනවා. டீச்சருக்கு பெரிய சந்தோஷம். ටීචර්ට හරිම සතුටුයි. நாங்கெல்லாம் தானியலை கற்றுக் கொடுத்தோம். අපිනේ දානියල් ගැන උගන්වලා දුන්නේ. கலரா பத்தியா பிள்ளைகள் எப்படி மாறிட்டாங்க? දැක්කද දරුවන් මොනතරම් වෙනස් වුණාද? சரி எப்படி எல்லாம் ஜெபிக்கிற? හරි කොහොමද ඔබ යාත්‍රා කරන්නේ? ஆண்டவரே දෙවියනි இந்த ஆகாரத்தை சமைச்ச அம்மாட கரத்தை ஆசீர்வதிங்க. මේ ආහාර පිස්සුව මවගේ දෑතට ආශිර්වාද කරන්න. இந்த ஆகாரத்தை கொடுத்து சம்பாரிச்சு கொடுத்து எங்க அப்பாவை ஆசீர்வதிங்க. මේ ආහාර පිළියෙල කරන්න හම්බ කරලා දුන්න මගේ තාත්තට ආශිර්වාද இதை කරන්න. சாப்பிடுற என்னைய ஆசீர்வதிங்க. මේක කන්නව මට ආශිර්වාද කරන්න. அது சரி. හරි ඒක. அப்ப ரெண்டாவது முறை දෙවනි වතාව அதே தான். ඒකම තමයි. மூணாவது முறை තුන්වෙනි වතාව அதே தான். ඒකම තමයි. என்ன ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிடுறோம் பாரு. ඇයි එක දවසට 3 වතාවක් කෑම කනවනේ? சிலது 4ம் சாப்பிடும், සමහර අය 4 පාරක් කෑම சிலது කනවා. 5ம் சாப்பிடும். සමහර අය 5 වතාවක් කනවා. ஒரு வாட்டி சாப்பிடுறவன், එක් වතාවක් ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுறவன், එක දවසට එක් වතාවක් කන කෙනා சொல்லுங்க කියන්නේ விலகல தத்துவ சொல்லுங்க. ஆஹா 2 வாட்டி சாப்பிடுறவன் දෙවතාවක් කන කෙනා யோகி, அப்படித்தானே? அப்படி சொல்லி 4 வாட்டி சாப்பிடுறவன் அநியாயக்காரன். நான் சொல்றேன் என் பாஷையில. 4 පාරක් කෑම කන කෙනා අපරාධකාරයෙක්. சாப்பிடாம இருக்காங்க, சாப்பிடுங்க நல்லது. කන්නත් වෙන්න එපා කන්නේ. சரீரத்தை பார்த்து கொள்ளுங்க, ශරීරය බලා சரீரத்தை கெடுத்துறாதீங்க. ශරීරය විනාශ කරගන්න ஹalleluya. එපා. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ அளவா சாப்பிடுங்க. අප්‍රමාණයට කන්න. இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார் தொண்டையில கத்தி வைக்க சொல்லி. ස්වාමීන් වහන්සේ කියනවා ඒ උගුරේ பியத்தியாண்டு කියලා. பூர்ண செல தொண்டைக்கு மேல இஸ்புர்த்தா வேணுவானே காலா. இந்த உகுரட்டு பியத்தியாண்டு கிவா. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්ය. ஹalleluya. හලෙලූයා. அப்ப இப்படி 3 தடவை ஜெபிக்கிறேன்னு මෙන්න சொன்னாங்க. 3 වතාවක් යාත්‍රා කරනවායි කිව්වා. அன்னையோட சிஸ்டர் அந்த படிச்சு கொடுத்த டீச்சருக்கு தானியல் மறந்துருச்சு. එදැයින් පස්සේ උගන්වලා දුන්නා වූ ඒ ටීචර්ට දානියල් අමතක වුණා. இப்படித்தான் நாங்க 3 தடவை ஜெபிக்கிறோமா? මෙහෙම තමයි අපි 3 වතාවක් යාත්‍රා කරන්නේ. இல்லையே? නෑ නේද? அப்ப ஜெபிக்கிறோம் பிரதர், අපි යාත්‍රා කරනවා සහෝදරයා. அந்நிய பாஷை பேசுறோம் பிரதர், අන්‍ය භාෂාවෙන් කතා කරනවා. வர்ஷிப் பண்றோம் பிரதர், worship කරනවා. நான் கொயர்ல இருக்கிறேன் பிரதர், මම ගීතිකා කණ්ඩායමේ සිටිනවා. வந்தா பாடுறேன், මම ගායනා கையை කරනවා. தூக்குறேன், අත්ඔසවනවා. எல்லாம் செய்யற. හැමදේම කරනවා. ஆனால் නමුත් கர்த்தர் உன்னிடத்துல பார்க்கிற கனி உன்னிடத்துல இருக்கிறது. ස්වාමීන් වහන්සේ ඔබගෙන් බලාපොරොත්තු වෙන්නා වූ ඵල ඔබ තුල තිබෙනවාද? இயேசு உன்னிடத்துல எதிர்பார்க்கிற கனி உன்னிடத்துல இருக்கிறது. යේසුස් වහන්සේ ඔබගෙන් බලාපොරොත්තු වෙනා ඵල ඔබ තුල තිබෙනවාද? என்ன தெரியுமா அந்த கனி? කුමක්ද දන්නවද ඒ ඵල? நீ அவருடைய பிள்ளையா இருக்க ඔබ வேண்டும். උන්වහන්සේගේ දරුවෙක් වී அவருடைய සිටීමයි. தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். උන්වහන්සේට තමව එළිදරව් කළ உன் அலுவலகத்திலே, உன் காரியாலயத்திலே, வேலை தளத்திலே நீ கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை உடையவனாய். ඔබ රැකියා කරන ස්ථානවල ඔබ සිටින සෑම ස්ථානක ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේව එළිදරව් කරන්න අවශ්‍යයි. அந்த மரத்துல நிறைய இலைகள் நிறைந்திருந்தது. ඒ ගහේ බොහෝ කොළ පිරී තිබුණා. இப்ப நான் சொன்னேன்ல, මම කිව්වා නේද? தசம காணிக்கை கொடுக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு போறது, உபவாசம் வாரது, ஜபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, அந்நிய பாஷை பேசுறது, வர்ஷிப் பண்றது, பாடுறது, இசைக்கருவி வாசிக்கிறது, எல்லா இலையும் அந்த மரத்தில் දසෙන් කොටස දීම, நிரம்பியிருந்தது. පඳුරු දීම, සභාවට පැමිණීම, නිරාර යාත්‍රාවට පැමිණීම, අන්‍ය භාෂා කතා කිරීම, ගීතිකා ගායනා කිරීම, මේ සෑම දෙයක්ම හැම කොළයක්ම මේ ගහේ පිරී තිබුණා.
அல்லேலூயா. හලෙලූයා. ஆனா නමුත් இயேசுட பசிக்கு உள்ள கனி அந்த மரத்துல. යේසුස් වහන්සේගේ කුසගින්න නිවන්න අවශ්‍ය ඵලය ඒ ගහේ තිබුණ නැහැ. இயேசு கிருபை உள்ளவர் தானே. යේසුස් වහන්සේ කරුණාවන්තයි சரி නේද? பரவாயில்ல, හරි කමක් නැහැ. நாளைக்கு வந்து பாப்போம். හෙට ඇවිල්ලා බලමු. அப்படி ஒரு ஓமம் இருக்குதா? එහෙම උපමාවක් තිබෙනවා තමයි. நாளைக்கு வந்து பாப்போம். හෙට ඇවිල්ලා இது බලමු. கனி கொடுத்துரும் நினைச்சாரா? මේක ඵල දෙයි කියලා සිතුවද? சிலர் அப்படித்தானே. සමහර අය එලෙස இன்னைக்கு නේද? முடியாம போயிடுச்சு. අද බැරි වුණා. இந்த கிழமை முடியாம මේ போயிடுச்சு. සතියේ බැරි වුණා. அடுத்த கிழமை பா. ඊළඟ සතියේ බලමු. நாளைக்கு பாப்போம். හෙට බලමු. நாளை நாளை என்று நாளை கடத்தியே நாசம் அடையாதே, மாய உலகிலே மனதை செலுத்தியே மோசம் போகாதே, காலங்கள் போனால் திரும்பாது கிருபையின் நாட்களை தள்ளாதே, காலங்கள் போனால் திரும்பாது கிருபையின் நாட்களை தள்ளாதே, திரும்பு மனம் திரும்பு, பரலோகம் சமீபமே, விரும்பு இயேசுவை விரும்பு, அவர் வருகை சமீபமே. அல்லேலூயா. හලෙලූයා. ஆமென். හලෙලූයා. இப்ப கொடுக்க முடியாம போயிடுச்சு நாளைக்குன்னு சொல்லாத. හෙට හෙට කියලා ඔබ කල් දමන්න එපා. அந்த செகண்ட் அந்த உடனே மனம் திரும்ப தயாரா ඒ இரு. මොහොතේ මේ තාප්පරෙම පසුතැවිලි වෙන්න. தேவனுக்கு ஒப்பு கொடுக்க தயாரா இரு. දෙවනාසයට බාර කරන්න සූදානම් வாழும் වෙන්න. போது கிறிஸ்தவனாய் வாழ்ந்துரு. ජීවත් වෙන අවස්ථාවේ කිතුණුවේ කැටට ජීවත් වෙන්න. ஒரு நொடி பொழுது உனக்கு கிருபை கொடுக்கறாரா வாழ. එක නිමේෂයක් හරි වැඩිපුර දෙනවා. என் அப்பாவுக்கு பிரியமா வாழ்ந்துரு. මගේ පියාට ප්‍රසන්න වෙන විදිහට ජීවත් හලෙලූයා. වෙන්න. හලෙලූයා. இப்படி பாரமுள்ள, මෙලෙස බරක් තිබෙන, இப்படி தரிசனமுள்ள, මෙවැනි දර්ශනයක් තිබෙන, இப்படி ஏக்கமுள்ள මෙවැනි පිපාසයක් තිබෙන கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்? කිතුණුවන් කී දෙනෙක්ද? எண்ண முடியாத அளவுக்கு சபையும் இருக்கிறது, எண்ண முடியாத அளவுக்கு சபைக்கு போறவர்கள் இருக்கிறார்கள். ගණන් කරන්න බැරි තරම් සභාවන් තිබෙනවා. ගණන් කරන්න බැරි තරම් සභාවට යන අයත් සිටිනවා. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? මෙලෙස කිතුණුව කී දෙනෙක් සිටිනවාද? அவர்களை பார்த்த ஆண்டவர் ඔවුන් சொல்லுகிறார், දෙස බලලා ස්වාමීන් நீ වහන්සේ காண்கிறாய், නුඹ දකිනවා, நீ பார்க்கிறாய், ඔබ බලනවා. நீ பார்க்கிற உன்னை குருடனாக்க நான் நியாய தீர்ப்புக்கு බලන්න வந்திருக்கிறேன். නුඹලව අන්ධයන් කරන පිණිස විනිශ්චය සඳහා පැමිණියා. இதை காணாதவர்கள் ஒரு கூட்டம் உண்டு, නොපෙනෙන්නව සෙනගක් இதை සිටිනවා. பார்க்காத ஒரு கூட்டம் உண்டு. දකින්න බැරි සෙනගක් සිටිනවා. அவன் வருகை சமீபிக்கும் பொழுது, උන්වහන්සේගේ පැමිණීම ලං වෙන நான் பாவம் කල්ලි செஞ்சிட்டேனே இயேசு தான் வழின்னு அவனை அறிக்கையிடும் பொழுது, මම පව් කරන්නේ ජේසුස් වහන්සේ තමයි මාර්ගය කියලා උන්වහන්සේ එන මොහොතේ ප්‍රකාශ කරන அவர்களை කල්ලි பார்க்கும்படி செய்து, ඔවුන්ට බලන්න සලස්වමින් இயேசுவை காணும்படி செய்து, ජේසුස් වහන්සේ බලන්න அவர்களை සලස්වමින් தேவன் பரலோகத்துக்கு ඔවුන්ට அழைத்து செல்வார். ස්වාමීන් වහන්සේ ස්වර්ග රාජ්‍ය කරාගෙන යනවා. அல்லேலூயா. හලෙලූයා. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්ය. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் குருட்டாட்டத்திலே மயங்கி අද போயிருக்கிறார்கள். කිතුණුවන් කී දෙනෙක් මේ ආකාරව අන්ධභාවයට පත් වෙලා සිටිනවද? என்ன குருட்டாட்டம் தெரியுமா? මොකද අන්ධභාවය කියලා දන්නවද? ஆவிக்குரிய குருட்டாட்டம். ආත්මික අන්ධභාවය. ஆவிக்குரியவர்கள் தான், ආත්මික අය තමයි. ஆனா ஆவிக்குரிய குருடனும் குருடியா இருக்கிறார்கள். නමුත් ආත්මික අන්ධකාරයන් සිටිනවා. ஆவிக்குரிய தன்மையில இருக்கிற அந்த டிக்னிட்டி, அந்த உயர்வு அது தெரியாம இருக்குது, அதோட மதிப்பை தெரியாத ඒ ආත්මික கிறிஸ்தவர்கள். ජීවිතේ තිබෙන වටිනාකම ඒ සුදුසුකම නොදැනුවත්ව සිටිනවාද සිටිනවා කිතුණුවන්. அல்லேலூயா. හලෙලූයා. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க. ළඟ සිටින කෙනාට දෑත දීන් நாங்க அப்படி කියන්න. இல்ல. අපි එහෙම නැහැ. நான் உங்களை சொல்லல, මම ඔබට නෙමෙයි வேற කියන්නේ. சபையில வேற காக்களை වෙන சொல்லிட்டு සභාවක ඉන්න වෙන பக்கத்துல සෙනගකට சொல்லுங்க, நாங்க அப்படி இல்ல. අපි එහෙම නැහැ. தைரியமா சொல்லுங்க, நம்பிக்கை ළඟ ඉන්න சொல்லுங்க, කෙනාට விசுவாசமா කියන්න. சொல்லுங்க. ඇදහිල්ල ඔබ විශ්වාස கர்த்தர் மாத்துவார். කියන්න. ස්වාමීන් වහන්සේ கர்த்தர் වෙනස් கிருபை කරා. கொடுப்பார். ස්වාමීන් වහන්සේ කරුණාව அல்லேலூயா. දක්වනවා. හලෙලූයා. ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? அவர் அன்பு அவ்வளவு பெருசு. උන්වහන්සේගේ ප්‍රේමය තරම් அவர் විශාලයි. அன்பு அவ்வளவு பெருசு. උන්වහන්සේගේ ප්‍රේමය තරම් විශාලයි. அதுதான் பாடல் ஒன்று பாடி இருக்கிறார் නිසා குணவேட்டைக்கு. තමයි ගීතිකා ගායනා කර நிஷாந்த තිබෙන්නේ. குணவேட்டைக்கு பாடி இருக்கார். ඒ නිශාන්ත කියන කෙනා ගීතිකා ගායනා කර තිබෙනවා. මාසයුරමතින් තවුවත් ආස පුරාවට ලිව්වත් අවසන් කළ හැකි දෝලියා ඔබේ ප්‍රේමය, අවසන් කළ හැකි දෝලියා ඔබේ ප්‍රේමය. எப்படி ஒரு வசனம் தெரியுமா அந்த பாடல்? මොනතරම් වචන සහිත ඒ ගීතිකාවද? அந்த பாடலை பாட எனக்கு அழுக வந்துடும். ඒ ගීතිකාව ගායනා කරන වෙලාවදී ඇහෙනවා. மகாசைரமத்தின் தவுனாத், மகாசைரமத்தின் தவுனாத். அதாவது இத்தனை பெரிய பெரிய பெருங்கடல், எவ்வளவு கடல் தான் உலகத்துல எத்தனை இருக்கு? கடல் தண்ணீர் எத்தனை இருக்கு உலகத்துல? ඒ මුහුදු වතුර කොපමණ තිබෙනවද මේ ලෝකේ? சொல்லுங்க. பூமியில, உலகத்துல பூமியில எத்தனை பங்கு? ඒ මේ පොළවේ කීයෙන් පංගුවක මේ සහිර තිබෙනවද? 71%. 71.0. மூணா பிரிச்சா மூணுல ஒரு பங்கு கூட நம்ம இல்ல போல තුනෙන් එක நினைக்கிறேன். පංගුවක්වත් අපි නැහැ. தண்ணி தான். වතුර තමයි. அந்த தண்ணி எல்லாம் மையானாலும் ඒ
ඒ වතුර ඒ සියල්ලම දිය වෙලා නැති වෙලා ගියත් அந்த மையினால இந்த வானத்தின் எல்லை இதுவரைக்கும் ஒருத்தருக்கும் தெரியாது. මේ අහසේ තිබෙන වේ විශාලත්වය ඒ තිබෙන වේ பைபிள் சொல்லுது கர்த்தர் துணியை போல விரிச்சு விட்டாராம். වචනේ පවසනවා දෙවියන් වහන්සේ ரெத்தක් වගේ රෙදි කැලක් වගේ හෙලපු එකක් මේ ආස. ඉරපු එකක් මේ අහස. ஹalleluya. හalleluya. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්. ஆமென். ආමේන්. உங்களுக்கு தெரியுமா அந்த பூமியை பார்க்கல சூரியன் எவ்வளவு பெருசுன்னு? ඔබ දන්නවද මේ පොළොවට වඩා මේ ඉර මොනතරම් විශාලයිද කියලා? தெரியல? ඔබ දන්නව නේද? சொல்லுமா. எவ்வளவு பெருசு? කොපමණ எத்தனை மடங்கு විශාලද சொல்றாங்க? எக்ஸாக்ட்லி இல்லாட்டி பரவாயில்ல. பூமியை பார்க்க 10 மடங்கு பெருசுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அவ்வளவு பெருசா මේ පොළොව මේ පෘථිවියට වඩා සූර්ය அந்த சூரியனை பார்க்கல நட்சத்திரம் எவ்வளவு பெருசு தெரியுமா? ඒ සූර්යයට වඩා මේ තරු මොනතරම් විශාලත්වයෙන් තිබෙනවද කියලා எங்கட දන්නවද? எங்கட கேலக்சில අපගේ ගැලැක්සි இது එකට இல்லாம பல கேலக்சி இருக்கு. මේට වඩා වෙන ගැලැක්සිස් තිබෙනවා. நட்சத்திரம் எவ்வளவு பெருசு தெரியுமா? මේ තරු මොනතරම් அந்த විශාලද කියලා දන්නවද? நட்சத்திரத்தை உண்டாக்கி ඒ තරු පවා මවමින් அந்த நட்சத்திரத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் பேரிட்டு ඒ සෑම තාරකාවකට නම් அழைத்த ஆண்டவர் எங்களுடைய ஆண்டவர். කැඳවුව දෙවියන් වහන්සේ අපේ சர்வ දෙවියන් வல்லமையுள்ள වහන්සේ தேவன். සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේ. அந்த ஆண்டோட அன்பை எப்படி சொல்லுது ඒ தெரியுமா? දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය මොනතරම්ද තිබෙනවද? இந்த பூமியில 71% இருக்க தண்ணீரை மையாக்கினாலும் මේ පොළවේ 71 දශම ගණනක් තිබෙන වතුර ඒක නැති වෙලා ගියත් இல்ல மை ஆக்கினாலும் தீர்த்தக்கரா තීන්ත කළත් அவ்வளவு பெரிய வானத்தை මෙතරම් විශාල ආකාශය பேஜ் இந்த ஏடு இந்த பேப்பராய் மாத்தினாலும் මේක මේ කොළයක් ඇටියට ඒක වෙනස් කළත් இதெல்லாம் செலவழிச்சு இதுல எழுதினாலும் මේ සියල්ල ගැන මේකේ ලිව්වත් ஆண்டோட அன்பை மட்டும் சொல்லி முடியும். දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය පමණක් කියා නිම Hallelujah. කරන්නට බෑ. எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? කී දෙනෙක්ද හැංගී තිබෙනවද? அப்ப உணர்ந்த நாங்க எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமா வாழ ඒ வேண்டும் ඇඟුණාව අපි මොනතරම් දෙවියන් වහන්සේට ප්‍රිය වෙන විදිහට ජීවත් වේ යුතුද? இல்லையா? නැතිද? ஆமா தானே? එහෙම නේද? அல்லேலூயா. හalleluya. ஆண்டவர் ஒரு நல்லவர். අපේ දෙවියන් වහන්සේ යහපත්. ஆனால் නමුත් நாங்கள் අපි எப்படியாப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம்? අපි කොයි ආකාරයකින් ජීවිතයක් ගත කරනවද? ஆண்டவர் சொன்னாரு දෙවියන් වහන්සේ කිව්වා நீங்க எனக்கு சாட்சியா இருப்பீங்க. නුඹ මට සාක්ෂිකාරයෝ වනවා. அப்போஸ்தல புத்தகம் சொல்லுது ක්‍රියාපතේ සඳහන් වෙනවා பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்த உடனே ශුද්ධාත්ම වහන්සේ ඔබ කරේ පැමිණෙන நீங்க කල பலன் அடைந்து ඔබ ශක්තිමත් වෙලා சிலர் பரிசுத்த ஆவியானவர் வீட்டெடுத்து விழுகுது. அது முதல்ல සමහර விழுகலாம். ශුද්ධාත්ම ලැබෙන ගමන් විසි වෙලා எந்த වැටෙනවා. நாள் මුලින් விழுகிறது அது වැටෙන්න பரிசுத்த ஆவி நானா எனக்கு தெரியல. நான் பரிசுத்த ஆவி விரோதம் பேச மாட்டேன், யாருக்கு விரோதம் பேசுறேன் எனக்கு தெரியல. එහෙම හැමදාම වැටෙන්නේ ඒ ශුද්ධාත්ම වහන්සේ ඒ ලෙස පැමිණෙන්නේ பரிசுத்த නැහැ. ஆவி வந்தா நல்ல நிதானமா இருப்பான். ශුද්ධාත්ම වහන්සේ පැමිණෙනාම ඉතා නිදානව கண்ணை සිටිනවා. இறுகி மூடினாலும் பிரதர் என்ற அனுபவத்துல சொல்றேன், நான் பக்கத்துல இருந்து மொழிபெயர்த்துனா கண்ணை இறுக்கி மூடுனா அவர் லீடர் என்ன செய்ய போறாரு? மைக்க தூக்க போறாரா, வைக்க போறாரா, பாட்டை உயர்த்த போறாரா, குறைக்க போறாரா? பரிசுத்த ஆவியானவர் நடத்தின அனுபவத்தோட பேசுகிறேன். ශුද්ධාත්ම වහන්සේ පැමිණෙන කල ඇස් දෙක හොඳින් තදින් වහගෙන හිටියත් ළඟ ඉන්න කෙනා මයික් එක ගන්නවද මොනාර කියන්න යනවද මොන දේ කිව්වත් ඒක ඒ තරම් නිදානාත්මකව සිටින්න පුළුවන්. ஹல்லேலூயா. හalleluya. இல்லையா பிரதர்? அதுதானே? එසේ නේද? ஹல்லேலூயா. හalleluya. அவர் வந்து சகல சத்தியத்திலே நடத்துவார். උන්වහන්සේ සියලු සත්‍යතාවය කරා මඟ පෙන්වනවා. வலப்பக்கம் போவாத, ඒ දකුණු පැත්තටවත් இடப்பக்கம் போவாத, වමටවත් முன்பக்கம் போவாத, ඉදිරියටවත් பின்பக்கம் போவாத, පිටිපස්සටවත් பரிசுத்த ஆவி நடத்துவார். ශුද්ධාත්ම වහන්සේ මඟ පෙන්වනවා. ஹல்லேலூயா. හalleluya. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ ஆமென். යහපත්ය. ආමේන්. இதுதான் பரிசுத்த ஆவியின் அனுபவம். මේ තමයි ශුද්ධාත්ම වහන්සේගේ අත්දැකීම. ஆனா නමුත් இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் අද කිතුනුවන් எப்படி சபையின் வாழ்க்கை, කොහොමද සභාවේ ජීවිතය? எப்படி தங்களுடைய வீடின் வாழ்க்கை, කොහොමද තමන්ගේ නිවෙස්වල ඔවුන්ගේ எப்படி ජීවිතය? தங்களுடைய வெளி வாழ்க்கை? කොහොමද ඔවුන්ගේ පිටස්තර ජීවිතය? உலகத்துல போன ஒரு வேஷம், ලෝකෙට ගියාම එක ආකාරයි, இங்க வந்து நின்ன ஒரு வேஷமா? මේට පැමිණියාම තව ආකාරයක්. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீர்கள் මේ வேதம் ලෝකෙට சொல்லுது. සමාන නොවී සිටින කියලා දෙවියන් වහන්සේගේ වචනේ Hallelujah. පවසනවා. හalleluya. அப்போஸ்தல புத்தகம் சொல்லுது, ක්‍රියාපතේ සඳහන් වෙනවා. பரிசுத்த ஆவியானவர் வந்தவுடன் ශුද්ධාත්ම වහන්සේ පැමිණී කල பலன் அடைந்து ඔබලා බලය ලබන්නෝය. முதலில் எருசலேமிலும், පළමුකොට ජෙරුසලමේද? எருசலேமில் என்ன தெரியுமா? ජෙරුසලම කියන්නේ அவங்க කුමක්ද? அன்னைக்கு இருந்த சபை, அவங்க அன்னைக்கு இருந்த வீடு, தேவனுடைய வீடு, එදා ඔවුන් සිටියව සභාව දෙවියන් වහන්සේගේ அவங்க இருந்த ගෘහය. சரௌண்டிங். ඔවුන් සිටියව ඒ ස්ථානය වට Hallelujah. හalleluya. இரண்டாவதாக யூதேயாவிலும்
දෙවනුව යුදයාවේද அது பக்கத்திலும் ඒ අවට மூன்றாவது சமாரியாவிலும் තුන්වෙනුව සමාරියේද அந்நியர் வெளியிலையும் අන්‍යයන් කෙරේ சாட்சிகளாய் இருப்பீர்கள். සාක්ෂිකාරයෝ වන්නෝ யாருக்கு சாட்சிகளா කාටද இருப்பீர்கள்? සාක්ෂිකාරයෝ වන්නේ இயேசுவுக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். ජේසුස් වහන්සේට සාක්ෂිකාරයෝ ලෙස සිටිනවා இந்த உணர்வோடு நாங்க வாழ வேண்டும். මේ ඇඟීමත් එක්ක අපි ජීවත් වේ இந்த பாரத்தோட வாழ මෙවැනි வேண்டும். බරක් ඇතුව අපි ජීවත් கொஞ்சம் தவறிருச்சா ටිකක් වැරදුනොත් என் இருதயத்துல குத்தப்படணும். අපගේ හදවතට හැනෙන්න நான் අවශ්‍යයි கிறிஸ்தவன், මම කිතුනුවේ நான் கிறிஸ்தவள், මම කිතුනුවේ நான் தவற விட்டுட்டேன். මම වැරද්දක් என் කළා டங் என் நாக்கு ஸ்லிப் ஆயிருச்சு. මගේ කන මගේ ඇස பேச்சு மாறிடுச்சுங்கிற உணர்வு இல்லாதவன் எப்படி ஐயா கிறிஸ்தவன் ஆக முடியும்? මගේ කතාව වෙනස් වුණා කියන ඇඟීමවත් නොදන්නා අය කොහොමද කිතුනුවන් වෙන්නේ தவறு வரும். වැරදි සිදු වෙනවා பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை இந்த පව් නොකරන பூமியிலே. කිසි කෙනෙක් නැහැ මේ இயேசு පොළොව கிறிஸ்துவை තලේ தவிர යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ හැර ஆனாலும் නමුත් அவரை அறிந்த உனக்கும் எனக்கும் ඔබ උන්වහන්සේව ඇඳින ගත්තා ඔබටයි මටයි அல்லேலூயா හලෙලූයා அதை பார்ப்பதற்கு கேட்பதற்கு நல்ல செவியும் கண்களையும் ඒ கொடுத்திருக்கிறார். අසන්නටත් බලන්නටත් හොඳ උන්වහන්සේ දීලා තිබෙන දෘශ්‍යමානය இதெல்லாம் பார்த்தும் මේ සියල්ල දැකලත් எப்படி இருக்கிறாங்களா? කොහොමද සිටින්නේ ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் ஏசாயா 42வது அதிகாரம் 19வது வசனத்தை எனக்கு வாசிங்க பாப்போம். ஏசாயா 42 சீக்கிரம் சீக்கிரம் வாசிங்க, பரிச்சேதம். டைம் ஓடுது, நிறைய இருக்கு. ඉක්මනින් කියවන්නේ ජෙසායා 42 වෙනි පරිච්ඡේදයේ 19 වෙනි පදය. ஆ ஆ ஆ என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பிய தூதன் அல்லாமல் செவிடன் யார்? உத்தமன் சொல்றியே சேர்ச்சுக்கு போயிட்டு நாங்களாம் பாவம் செய்ய மாட்டோம், சிகரெட் குடிக்க மாட்டோம், தண்ணி அடிக்க மாட்டோம், அதை செய்ய மாட்டோம், இதை பார்த்துன்னு சொல்ற உத்தமனா இருக்கிறியே. குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் வஞ்சகன் யார்? பாஸ்டர் இது பாஸ்டருக்கு ஊழியக்காரனுக்கு මේක சொன்னது. සභා පාලකවරු සහ සේවකයන්ට කිව්ව කාරණාවක්. ஆனா 1 பேதுரு புத்தகத்துல வந்த உடனே නමුත් එක පේත්‍රස් පොතේ பேதுரு சொல்லி இருக்கிறாரு. පේත්‍රස් පවසනවා என்ன சொல்லி இருக்காரு? මොකද්ද කියා තිබෙන්නේ? மறந்துட்டேன், கொஞ்சம் சொல்லுங்களேன். අමතක වුණා කියන්න බලමු. புதிய ஏற்பாடுல உங்களுக்கு எனக்கு ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. අලුත් ගිවිසුමේ එක කෙනාට යම් යම් පද என்ன கொடுத்திருக்கிறாரு? புதிய ஏற்பாடுல உங்களுக்கு எனக்கு ஒரு பட்டம் கொடுத்திருக்காரு, ஒரு அழைப்பு கொடுத்திருக்காரு. நீங்க சொல்லாதீங்க, உங்களை யார் சொல்ல சொன்னது? பிரதர்னு சொல்ல, நீங்களும் படிக்கிறாள்தா? பாஸ்டர்ஸ் மார்க் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல விட மாட்டேன் நான். ஹல்லேலூயா හලෙලූයා. என்ன பட்டம் கொடுத்திருக்காரு? එක කෙනාට දීලා දෙන පදවිය කුමක්ද? ராஜாக்களும் රජවරුන් ராஜரீக ஆசாரியர்களும் රාජකීය පූජකයන් பரிசுத்த ஜாதி. ශුද්ධ ජාතියක්. ஹல்லேலூயா. හලෙලූයා. ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களை என்ன எல்லாத்தையும் தான் அழைச்சிருக்கிற புதிய රාජකීය ஏற்பாடு. පූජකයන් හැටියට වාඩි වෙලා සිටින ඔබට මාව සෑම දිනකටම තමයි ස්වාමීන් වහන්සේ කැඳවා இதுதான் තිබෙන්නේ. போன மாசம் நினைக்கிறேன் பேசிட்டு பாருங்க, பூர்ணராகும்படி கடந்து செல்லுங்க, திரைச்சில ஏன் கிழிக்கப்பட்டது, எங்க எல்லாத்துக்கும் அந்த இடத்துல போறதுக்கு. මේ ස්ථානයේ ගේ වාරවලදී මම කතා කරේ ඒක තමයි දේව මාලිගාව තිරේ දෙකට වෙනස් அன்னைக்கு ஆசாரியர்களுக்கு மட்டும் தான் தீர்க்கதரிசி இருந்திருக்கலாம். උත්තම පූජකට පමණ ඇතුල් වෙන්න තිබුණේ. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் අද தான். ඔබටයි මට සීල දෙනාට வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? කුමක්ද කියන්නේ என் දන්නවද? தாசனை அல்லாம குருடன் யார்? මගේ දාසිය ඇරෙන්න අන්ධයන් කවුද? நான் අனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார்? මම යවුවා වූ මෙහෙකරුවා දේව දූතයා හැරෙන්න உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? ඒ உத்தமையா கேட்ட උත්තමයා නැරෙන්න සිටිනා වූ ஊழியக்காரன் அல்லாம அந்தகன் யார்? ඒ දේව සේවකයන් හැරෙන්නට සිටිනා මෙහෙකරුවන් කවුද? අන්ධව සිටිනා புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்கிற விசுவாசிகளே, சபை அங்கத்தவனவரே, අලුත් ගිවිසුම කාලේ ජීවත් වන සභාවේ ඇදහිලිවන්තයෝ மனதிலே கொள்ளுங்கள். ඔබ ඔබගේ සිතට நானும் ගන්න. நீங்களும் காண்கிறவர்கள். ඔබයි මමයි දකින්නා වූ සෙනග. இயேசு கிறிஸ்து அதை நியாயத்தீர்க்க இந்த பூமிக்கு வந்தேன்னு சொன்னார். ජේසුස් වහන්සේ විනිශ්චය කරන්නට මේ පොළොවට පැමිණියා. நாங்க காண்கிறவர்கள், අපි දකින්නා වූ සෙනග. நாங்க கர்த்தருடைய
கர்த்தரை அறிந்தவர்கள், අපි ස්වාමීන් වහන්සේ දැන සිටිනව கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டவர்கள் ස්වාමීන් වහන්සේගේ සත්‍යතාව අසන්නව සෙනග ஆனபடியினாலே එලෙස සිටින உங்க බැවින් வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருங்க. අපගේ ජීවිතය අපි ප්‍රවේශම් විය යුතුයි. அல்லேலூயா. හලෙලූයා. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருங்க. කිතන ජීවිතේ ප්‍රවේශමින් සිටිය යුතුයි. வாழு வரைக்கும் ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்துட்டு செத்து போங்க. ජීවත් වෙන කාලේදී කිතුණුවකට ජීවත් වෙලා ඉන්න. நேத்து அந்த கத்தோலிக் சிஸ்டர் சொன்னாங்க, ඊයේ දවසේ කතෝලික සිස්ටර් කිව්වා நான் வரும்போது கையெடுத்து ஸ்தோத்திர சிஸ்டர்னு சொல்லிட்டு வந்தேன். මම අත්වැඳලා ස්තෝත්‍රම් කියලා ආවා. அவங்க சொன்னது பிழையா பிரதர்? මම කිව්වා වැරදිද? பூமியில வாழும்போது இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா வாழ்ந்துரு, அவர் சாட்சியா வாழ்ந்துரு. මේ පොළවේ ජීවත් වෙන කාලේ යේසුස් වහන්සේට மத்த அவங்களோட மத்த காரியங்கள் எங்களுக்கு தேவையில்ல. ඔවුන්ගේ අනිත් දේවල් අපිට අවශ්‍ය නැහැ. அல்லேலூயா. හලෙලූයා. ஆனா அந்த ஆவிக்குரிய சபைக்கு போற நாங்க, නමුත් ආත්මික සභාවකට යන්නා වූ අපි, பெந்தகோஸ்து சபைக்கு போற நாங்க, පෙන්තකෝස්ත සභාවකට යන්නා වූ අපි, என்ன எங்களோட வாழ்க்கையில கிறிஸ்தவம் இருக்குதா? අපගේ ජීවිතේ කිතුණු භාවයක් තිබෙනවාද? கிறிஸ்துவின் தன்மை இருக்கிறதா? විශ්වාස වහන්සේගේ ස්වභාවය තිබෙනවාද? நாங்க ஆராய்ந்து பார்க்கணும்ல. අපි විමසා බලන්න பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், ඕනේ. පවුල් තුමා පවසනවා ஆவிக்குரியவனை யாரும் நிதானித்து ஆராய கூடாது. ඒ ආත්මිකව සිටිනව කෙනෙක්ව කිසි කෙනෙක් ඒ ආකාරව විනිශ්චය කරන්න බෑ. நிதானித்து ஆராய்னா அவனை யாரும் ඔබ ஜட்ஜ் විමසා பண்ண බලන්න முடியாது. විනිශ්චය කරන්නට බෑ. ஆவிக்குரியவன் தான் மத்தவங்களை ஜட்ஜ் பண்ணணும். ඒ ආත්මික අය තමයි අන් අයව විනිශ්චය කරන්න ஆனா අවශ්‍ය. உலகத்துல இருக்க வந்து சொல்றான், නමුත් ලෝකෙ සිටිනව කෙනා පැමිණලා කියනවා. உலகத்துல இருக்கிற சகோதரி வந்து சொல்றாங்க, ඒ ලෝකෙ සිටින සෙනඟ පැමිණලා சிஸ்டர் කියනවා. என்ன இருந்தாலும் நீங்க அப்படி பேசிருக்க සිස්ටර් මොන கூடாது. දේ වුණත් ඔබ වෙනස කතා කරන්න நீங்க ඕනේ சர்ச்சுக்கு போறீங்க නැහැ. தானே? ඔබ සභාවට යනවා නේද? நான் கேள்விப்பட்டேன் நீங்க சர்ச்சில் இன்டர்பிரட் எல்லாம் பண்றீங்க. මම අසා තිබෙන ඔබ සභාවේ පරිවර්තනය පවා மன்னிக்கு, කරනවා. நான் உங்களை சொல்லல. இன்டர்பிரட் எல்லாம் பண்றீங்க ඔබ கேள்விப்பட்டேன். පරිවර්තනය කරනවා කියලා මම நீங்க අසා இப்படி තිබෙනවා. பேசியிருக்க கூடாது. ඔබ මෙසේ කතා නොකර සිටින්න அப்படின்னு අවශ්‍යයි. அந்நிய மதத்துல வேற சேர்ச்சுக்கு இல்லாட்டி வேற மன்னிக்கணும், வேற கோயிலுக்கு வேற மதத்துக்கு போறவங்க வந்து எங்களுக்கு சொன்னா எப்படி இருக்கும்? ඒ ලෙස අන්‍ය ආගමට අදාළ අය වෙන සභාවට යන අය ඇවිල්ලා අපිට කිව්වොත් අපිට කොයි ආකාරව තිබේද? இப்படி நாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? වෙනස අපි කිතුණු ජීවිතයක් ගත කරමින් සිටිනවාද? அவங்கள பார்த்து தான் சொல்றாங்க, ඔවුන් දෙස බලලා பார்க்கிற කියනවා உன்னை குருடனாக்க நான் ඒ வந்திருக்கேன் බලන්න இயேசு ඔබ சொல்லுகிறார். අන්ධ කරන පිණිස යේසුස් වහන්සේ நான் පෙන්නනවා. சொல்லல. මම නෙමෙයි කියන්නේ. இயேசு சொல்லுகிறார். යේසුස් වහන්සේ කියනවා. அல்லேலூயா. හලෙලූයා. இன்னைக்கு ஆவிக்குரியவன் பெந்தகோஸ்துக்காரர் எப்படி தெரியுமா இருக்கிறார்? ආත්මික පෙන්තකෝස්තවරුන් කොයි ආකාරව සිටිනවාද? நீங்க பெந்தகோஸ்துன்னு சொன்ன உடனே நினைச்சாங்க அந்த அப்புறம் அந்த மன்னிக்கணும் வீடியோ போயிருச்சுன்னா சிலோன் பெந்தகோஸ் ஃபெய்த் ஹோம பத்தி சொல்றேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. பெந்தகோஸ்து நாங்க எல்லாரும் பெந்தகோஸ்காரங்க අපි தான். සියලු දෙනාම පෙන්තකෝස්ත සභාවට අයිති වෙනවා ලංකා පෙන්තකෝස්ත සභාවට පමණක් කියනවා කියලා සිතන්න එපා. சிலர் பெந்தகோஸ்து அதை மட்டும் தான் யோசிப்பாங்க. සමහර අය පෙන්තකෝස්ත அவ்வளவு සභාවට வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. එලෙස நாங்க எல்லாம் பெந்தகோஸ்து தான். අපි සියලු දෙනාම පෙන්තකෝස්ත. அல்லேலூயா. හලෙලූයා. சபை சார்ந்தவர் எல்லாரும் பெந்தகோஸ்காரங்க தான். සභාවට යනවා සෑම දෙනාම පෙන්තකෝස්ත වල. அல்லேலூயா. හලෙලූයා. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්. எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? කෙලෙස සිටිනවාද දන්නවාද? அதே ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்துல ඒසායා අනාගත වක්තෘවරයාම පොතේම 59வது அதிகாரம் 59 වෙනි පරිච්ඡේදයේ 10வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்களா? அழகான 10 වෙනි வசனம் පදේ உண்டு. ටිකක් කියවමු. கர்த்தர் நல்லவர். தமிழ்ல வாசிங்க பாப்போம். දෙමළ භාෂාවෙන් කියවමු. நாங்கள் யாரு? කවුද? நீங்க தான் வாசிங்க. இப்ப நான் வாசிக்கல. ඔබ තමයි කියුවේ. வாசிச்சது யாரு? சிஸ்டர் நிர்மலா. සිස්ටර් නිර්මලා. இந்த வசனம் பிரசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா? මේක අතීත කාලයේද වර්තමාන කාලයේද අනාගත කාලයේද ආයි? கடந்த காலமா, நிகழ்காலமா, வரும் காலமா? මේක அப்படிதானே? අතීත කාලයේද වර්තමාන කාලයේද අනාගත කාලයේද கொஞ்சம் ආයි? எனக்கு சொல்லுங்க பாப்போம். நாங்கள் என்கிற வருஷத்துக்கு මෙතන අපි කියලා මේ ස්ථානේ මේ කියා තිබෙනවා. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්ය. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්ය. தீர்க்கதரிசனம் அப்படிதான். උන්වහන්සේගේ අනාගත වාක්‍යකී මෙලෙසයි. தீர்க்கதரிசனம் இன்னைக்குனா இன்னைக்கு வரும். අනාගත වාක්‍යකී 1000 வருஷத்துக்கு முதல்லயும் அது வெளியிட்டான். අවුරුදු 1000කට පමණත් ඒක இன்னும் 1000 வருஷத்துக்கு முன்னுக்கும் அது வெளியிட்டான். අවුරුදු 1000කට ඉස්සරහටත් ඒක වැලිට් වෙනවා. அல்லேலூயா. හalleluya. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ வாசிங்க යහපත්ය. சிஸ்டர், பயப்படாதீங்க. நான் உங்களை சொல்லல. සිස්ටර් මම ඔබට නෙමෙයි කියන්නේ. நாங்கள் අපි குருடரை போல். அப்படின்னா குருடன் இல்ல, கண்ணு தெரியறவன் தான். ஆனா குருடரை போல் අපි අන්ධයන් මෙන් ඒ කියන්නේ ඇස් පෙනෙනවා නමුත් අන්ධයන් මෙන්. அப்படியே கொஞ்சம் இருங்க. இப்போ நான் மெசேஜை நான் முடிச்சுவிட்டு இப்படி இப்படி போனா என்ன சொல்லுவீங்க? நீ මැසේජ් එකෙන් පස්සේ මම මේ ආකාරව ගියොත් ඔබ කුමක්ද කියන්නේ මට? இந்த போர்டை படி தடவுன்னு என்ன சொல்லுவீங்க? මේ බෝඩ් එක අල්ලගෙන මේ යනවනම් ඔබ කුමක්ද පවසන්නේ? ஆண்டோட சனம் அப்படி இருக்கான்.
ස්වාමීන් වහන්සේගේ සෙනග ලෙස සිටිනවලු. சனம் සෙනග யாழ்ப்பாண பாஷையில சொல்றேன். යාපන භාෂාවෙන් கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ ஹalleluya. හalleluya. எப்படி இருக்கா ஆண்டோட ஜனம்? ස්වාමීන් වහන්සේගේ සෙනග කොයි ලෙසද සිටින්නේ? குருடரை போல இருக்கிறார்களாம். අන්ධයන් මෙන් வாசிங்க. සිටිනවා. කියවන්න. கண்ணில்லாத ஒரு போல் தடவுறான். தடவியாத ஆண்டவரை கண்டுபிடிச்சிருன்னு ஒரு வார்த்தை ඇස් சொல்லுவாங்க. නැත්තන් මෙන් අපි අත ගගා යවනවා. சில திருக்கு ஜெபிக்கும் போது ஜெபிக்கும் பிரதர், நான் காதுல கேட்டிருக்கேன் பிரதர். සමහර යාත්නා කරනවා මට ஆண்டவர் உங்களை தடவியாத கண்டுபிடிக்கணுமா? කොහොම හරි අත ගගාරි ඔබ உங்களை பெரிய அக்கினி சட்டி இறங்கணும். ඔබ කෙරේ ගිනි මැලේ கர்த்தர் கோபாக்கினி அக்கினி. ස්වාමීන් වහන්සේගේ කෝපයේ ගින්න. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්ය. தடவி கண்டுபிடிக்கணுமா? අත ගගා ගිහලා කොහොම හරි අඳුන இந்த காலத்துல ගන්නවා. எவ்வளவோ பைபிள், ஒரு பைபிள் என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் எத்தனை 15-20 பைபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். விதவிதமான. අපගේ නිවසේට පැමිණියා නම් එක්කෙනෙකුට ඒ කියන්නේ මට පමණක් බයිබල් 20ක් පමණ තිබෙනවා. மத்த எல்லாத்துக்கும் 1-2 இருக்கு. අනිත් හැමෝටම එකක් දෙකක් තිබෙනවා. இது சொல்லுது මේ දේ කියනවා. தடவியாவது கர்த்தரை கண்டுபிடிக்கணும். කොහොම අත ගගා ගිහලා හරි උන්වහන්සේ වඳුන யார் தெரியுமா? කවුද දන්නවද? ஆவிக்குரிய சபைக்கு போறது, ආත්මික සභාවන්ට යනවා. பெந்தெகோஸ்து சபைக்கு போறது. பெந்தெகோஸ்து සභාවන් වලට යනවා. அப்படிதான் வாழ்க்கை வாழுது. එලෙස ජීවිතයක් அவன் ජීවත් வாழ்க்கையில කළා. பார்த்தா ஆண்டவர் இருக்கிற தெரிய மாட்டேங்குது. ඔවුන්ගේ ජීවිතේ ස්වාමීන් වහන්සේ සිටීම පේන්නේ නැහැ. ஹalleluya. Hallelujah. இயேசு சொல்லிட்டார், என்னை பார்க்கலும் பெரிய காரியம் நீங்கள் செய்வீங்க යේසුස් என்று. වහන්සේ කියන මටත් වඩා බලවත් දේවල් නුඹලා කරනවා பேதுரு, කියලා. அப்போஸ்தலன், யோவான் அவங்களெல்லாம் பார்த்து சொல்லல. පේත්‍රස් යෝහන් ඔවුන් දෙස බලා எல்லாரையும் பார்த்து சொன்னா, ඒ සියලු දෙනා දෙස බලා என்னை කිව්වා. பார்க்கலும் பெரிய காரியம் செய்வீர்கள் என்று. මටත් වඩා බලවත් දේවල් නුඹලා කරනවායි இங்க කියලා. உட்கார்ந்து இருக்கிறது ஒவ்வொன்றும் 10, 20, 30, 15, 20, 30, 40 வருஷம் வருகிறது தான். ඔබ මේ ආකාරව අවුරුදු 20ක් 30ක් 40ක් ඔබ සිටිනවා නම් என்னை மன்னிக்கணும், මට සමා වෙන්න. என்னை மன்னிக்கணும். මට සමා වෙන්න. இயேசுவை பார்க்கல என்ன பெரிய காரியம் செஞ்சீங்க? යේසුස් වහන්සේට වඩා මහත් දේ ඔබ කුමක්ද කළේ? அப்ப இயேசு பொய் சொல்லிட்டார். එසේනම් යේසුස් වහන්සේ බොරු කිව්වාලු. எங்களை ஆராய்ந்து பார்த்தா இயேசு பொய்யர் අප විමසා බැලුවොත් යේසුස් වහන්සේ බොරුකාරයෙක්. இல்லையா? එහෙම නේද? இப்ப දැන් இந்த வார்த்தைக்கு நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். මේ වචනේ තුලින් ඔබගෙන් ප්‍රශ්නයක් අසන්න. இயேசுவை பொய்க்காரன் ஆக்குறதுக்கு காரணம் யாரு? යේසුස් වහන්සේ බොරුකාරය කරන්නට හේතුව කුමක්ද? யாரு? කවුද? நானும் நீங்களும். ඔබයි මමයි. அவங்கள பார்த்தா சொல்ற குருடரே. ඔවුන් දෙස බලලා කියනවා අන්ධයන් நீ අන්ධයන්. பாக்குற, ඔබ බලනවා. ஆனா குருடன் போல வாழ். නමුත් අන්ධයන් දෙස பட்ட බලනවා. பகல்ல தடவுற. මහා දවාලෙත් ඔබ අත ගගා යනවා. நீ கண்ணு தெரிந்தவன். ඔබට ඇස් පෙනෙනවා. கண்ணு தெரிஞ்ச நீயே ඇස් පෙනෙනව නුඹම கிறிஸ்துவை போல் வாழாவிட்டால், යේසුස් වහන්සේ වගේ ජීවත් නොවි உலகத்துல தெரியாதவன், ලෝකේ ඇස් නොපෙනෙනව අය உலகத்தின் பிதாவாகிய பிசாசன் அவர்கள் மனதை குருடாக்கி ලෝකේ வைத்திருக்கிறவர்கள் ක්‍රියා වෙනව යක්ෂ ඔවුන්ගේ සිත් අන්ධ කර තිබෙනවා. என்ன? அவங்க எப்படி? ඔවුන් කොහමද? அவங்கள குற்றச்சாட்டுறியே, ඔවුන් වර්ධනපත් அவங்கள කරනවා. பார்த்து சொல்றியே, ඔවුන්ට කියනවානේ. அவன் பிசாச வணங்குறான், அதை வணங்குறான், இதை வணங்குறான். ඔව් යක්ෂයාට වැඳුම් පිදුම් කරනවා. ඒ දෙයට වැඳුම් உன் පිදුම් வாழ்க்கையில இயேசு කරනවා. வெளிப்படுறாரா? ඔබගේ ජීවිතෙන් යේසුස් වහන්සේ ප්‍රකාශ වෙනවාද? கிறிஸ்தவர்கள் பட்ட பகல்ல தடவுகளை போல வாழ்றீங்க. කිතුණුවන් මහ දවාලෙත් අතගාමින් යනවා. தேவ அன்பு உனக்கிட்ட இல்லையே. දේව ප්‍රේමය ඔවුන් තුල නැහැ. கிறிஸ்துவின் அன்பு உனக்கிட்ட இல்லையே. යේසුස් වහන්සේගේ ප්‍රේමය ඔවුන් තුල නැහැ. யோசித்து பாருங்க. ඔබ කල්පනා කර බලන්න. எனக்கு பிரியமான சகோதரனே මට சகோதரி, ප්‍රේමවන්ත සහෝදර தேவ සහෝදරියනි. பிள்ளையே, දේව දරුවෙනි. தேவ ஊழியக்காரர்களே, දේව සේවකයනි. ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும் என்று. ස්වාමීන් වහන්සේගේ වචනේ කියා තිබෙනවා අවසාන කාලෙදී ප්‍රේමය හීන වී යනවා அந்த කියලා. அன்பு தணிந்து போற காலத்தில் வாழ்ந்து ඒ ප්‍රේමය கொண்டிருக்கிறீங்க. හීන වී යනව කාලයක අපි ජීවත් වෙමින් සිටිනවා. இடம் கொடுத்துறாங்க, இடம் கொடுத்துறாங்க. அதுக்கு ඒකට ඉඩ දෙන්න එපා. இயேசு என்றும் ஜீவிக்கிறவர். යේසුස් වහන්සේ සෑම දවසකම அவர் ජීවත් மரித்தார், වෙනවා. උන්වහන්සේ මිය ගියා. மூன்றாம் நாள் உயிர்த்தார். උන්වහන්සේ තුන්වෙනි දවසේ උත්ථානය இன்றைக்கு වුණා. உங்களோட என்னோட ஜீவிக்கிறார். අදත් උන්වහන්සේ ඔබත් මාත් සමග ජීවත් உங்களுக்குள்ள எனக்குள்ள වෙනවා. ஜீவிக்கிறார். ඔබත් මාත් සමග උන්වහන්සේ ஹalleluya. ජීවත් වෙනවා. හalleluya. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. யாருக்குள்ள? ඔබ තුල සිටිනව දෙවියන් වහන්සේ எனக்குள்ளன்னு பாடுங்க. මා තුල எனக்குள்ளே මා තුල இருக்கின்ற සිටිනාවෝ என் இயேசு என்றும் பெரியவரே. මගේ යේසුස් වහන්සේ සෑම நான் දවසකම அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் මම செய்திடுவார். නොදන්නව මහත් දේ කරනවා. ஹalleluya. හalleluya. எனக்கு அறியாததும் මම නොදන්නව எனக்கு මට எட்டாததும் ස්පර්ශ කරන්න බැරි பெரிய காரியத்தை இயேசு எனக்குள்ள இருந்து செய்வார். මහත් වූ දේවල් යේසුස් වහන්සේ මා இந்த තුලින් தீர்க்க කරනවා. தரிசனம் தான் இயேசு சொன்னார், මේ අනාගත වාක්‍යය තමයි යේසුස් என்னை වහන්සේ பார்க்கிற පැවසුවේ. நீங்க எல்லாம் பெரிய காரியம் මටත් செய்வீங்க. වඩා මහත් වූ දේ නුඹලා කරනවා எப்படி කියලා. செய்வீங்க? කොහොමද කරන්නේ? உங்க உள்ளுக்கு இருந்து கிரியை
செய்கிறது நான் ඔබගේ அல்லவா ඇතුළාන්තයේ සිට ක්‍රියා කරන්නේ මම பேசுகிறது නොවේද? நீ அல்லை කතා කරන්නේ නුඹ නොවේ. நான் அல்லவா මම නොවේද? இதெல்லாம் பைபிள்ல இருந்தா මේ பேசுறேன் සියල්ල நான் என் බයිබලෙන් சொந்த තමයි வார்த்தையில කතා பேசுறேன் මගේම ස්වකීය වචන නොවේ බයිබලෙන් කතා කරන්නේ. சிலதுக்கு பாருங்களேன் සමහර අය දිස් බලන්නකෝ. திடீர்னு கொஞ்சம் வசனத்தை பகிர்ந்து கொள்ளு එකපාරට මේක වචනයක් අරගෙන இது 30 வருஷம் சேர்ச்சுக்கு வருது අවුරුදු 30ක් සභාවට එනවා. நீங்க ஆயத்தப்படுங்க மாச கணக்குல வருஷம் அது நல்லது ஆயத்தப்பட்டு සූදානම් ஒழுங்கு වෙන්න වසර ගණනාවක් அது ඒක டைம் හොඳයි. இருக்கும் பொழுது නමුත් කාලය තිබෙන වෙලාවේදී பர்னபாவும் பரிசுத்த பவுல் போயிட்டு ஒரு இதுல உட்கார்றாங்க බර්නබස් සහ පවුල්තුමා එක් ස්ථානයකට பர்னபா යනවා. யோவானும் பரிசு பவுல் நினைக்கிறேன் சரி பரிசு பவுல தெரியும் எனக்கு பரிசுத்த பவுல் போயிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சேர்ச்சில මේ වගේ සභාවක இப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் දැන් මම දේශනා කරමින් සිටිනවා. இப்ப நான் இங்க பார்த்து பழைய விசுவாசியை பார்த்து சொல்ல දැන් போறேன் පරණ ඇදහිලිවන්තයන් දෙස බලලා කියන්ට ஒரு යනවා. வசனத்தை எடுத்து இப்ப நான் பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு கனெக்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு ஒரு 2 வார்த்தை பிரசங்கம் එක பண்ணுங்க වචනයක් අරන් දේශනා කරන්න යම් යම් ஒரு කරුණු 3 සම්බන්ධ வார்த்தை කරනවා. பிரசங்கம் பண்ணுங்க වචන 3ක් පමණ දේශනා කරනවා. இந்த சபையில உட்கார்ந்திருக்க உங்களுக்கு මේ සභාවේ වාඩි වෙලා සිටිනා ඔබට கொஞ்சம் வாயை கொடுத்து பாருங்களேன் ටිකක් කට දීලා බලන්නකෝ. இந்த சபையில நான் 30 வருஷம் இருக்கிறேன் මේ සභාවේ මම අවුරුදු 30ක් සිටිනවා. என்னை மன்னிச்சிடுங்க මට සමා වෙන්න. நானும் இந்த சபைக்காரன் தான் මමත් මේ සභාවේ කෙනෙක් அதனால තමයි. பயமில்லாம பேசு ඒ නිසා බය නැතුව කතා කරනවා. ஹalleluya හalleluya. பாஸ்டர் පාස්ටර් அப்படித்தான் நினைக்கிறீங்க එහෙම නේද සිතන්නේ? அப்ப சரி கர்த்தர் நல்ல එහෙනම් කාරි ස්වාමීන් වහන්සේ හalleluya. හalleluya. சொல்லுங்களேன் කියන්නකෝ. 30 வருஷமா பார்த்துச்சு අවුරුදු 30ක් බැලුවා. இத சொன்னோன்னு முடியாது sorry இத சொன்னோன்னு முடியாது මේ දෙක කිව්වම බෑ. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றார் ඔවුන් දෙස බලලා ස්වාමීන් වහන්සේ பார்க்கிற කියනවා உன்னை குருடர்களாக පෙනෙන්න ඔවුන් නුඹලා අන්ධයන් ලෙසටත් my dear beloved church members මගේ ප්‍රේමමද සභාව සමාජිකයනි கர்த்தருடைய அவயவமா இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன் ස්වාමීන් වහන්සේගේ අවයවයන් ලෙස සිටින ඔබ දෙස බලා நீ இயேசுவோட පවසනවා. கையா இருக்கிறாயா ඔබ යේසුස් වහන්සේගේ අතක්ව සිටිනවද? இயேசுவோட காலா இருக்கிறாயா යේසුස් වහන්සේගේ පාදයක්ව සිටිනවද? இயேசுல நாவா இருக்கிறாயா යේසුස් වහන්සේගේ දිවක් ලෙස இயேசுல සිටිනවද? கண்களா යේසුස් இருக்கிறாயா වහන්සේගේ ඇසක් ලෙස සිටිනවද? எப்படி இருக்கிறாய் ඔබ කෙලෙසද உன் සිටින්නේ? அழைப்பு என்ன ඔබගේ කැඳවීම කිමෙක්ද? ராஜரிக ஆசாரிய கூட்டம் அழைச்சிருக்கிறாங்க රාජකීය පූජකයන් ඇටින් උන්වහන්සේ කැඳවා எத்தனை තිබෙනවා. வருஷம் சபையில உட்கார்ந்து இருக்கிறார் අවුරුදු කීයක් සභාවේ වාඩි වී සිටිනවද? கிறிஸ்தவ தன்மை என்ன කිතුන භාවය කුමක්ද? அலசி ஆராய்ந்து பாருங்கள் ඔබ විමසා බලන්න. ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் ආගය අනාගත වක්තෘවරයා உன் வழிகளை சிந்தித்து பார் ඔබගේ මාර්ගයන් ඔබ කල්පනා කර බලන්න. you hypocrites மாயமாலக்காரரே මායාකාරයනි ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீர் ஆண்டவரை அறிந்த நீர் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட இத்தனை வருஷத்துல மாயமாலம் பண்ணாத ස්වාමීන් වහන්සේව ඇඳිනගෙන උන්වහන්සේව අඳුනගෙන උන්වහන්සේ තුල සිටිනා ඔබ මෙතරම් කාල මායාකාරීව நான் සිටිනවා. தேவ அன்போடு பேசுகிறேன் දෙවනාසක ප්‍රේමයෙන් அவள் ඔබ வருகை කතා කරනවා. சமீபித்திருக்கிறது උන්වහන්සේගේ ඒ සභාවට දැනෙනවා. கர்த்தர் நல்லவன் ස්වාමීන් வහන්සේ යහපත්ය. பக்கத்துல இருக்கிறவங்க ඔබ අසල සිටිනා අය இருந்த வாக்குல எடுத்துக்கொள்ளப்பட்டு එක වාරටම பக்கத்துல උසවගෙන இருக்க கைவிடப்பட்டா ළඟ ඉන්න කෙනාව අත්හරින්න ලැබුවොත් எப்படி இருக்கும் කොහොම තිබේද? அது என்ன பிரதர் அது பரவாயில்ல ඒ මොකද්ද ප්‍රදේක அப்படியாப்பட்ட කමක් கிறிஸ்தவன் தானே இருக்கிற එවැනි කිතුණුවන්නේද සිටින්නේ? அன்பு இல்லாத கிறிஸ்தவன் ප්‍රේමයක් නොමැති කිතුණුවෙනි. அவனுக்கு என்ன நடந்தா என்ன ඇයට අසල எவன் கதி எக்கடி கட்டா என்ன කාට මොන දේ වුණත් මොකද? லெப்பைக்கு 4 பணம்னு சொன்ன மாதிரி மன்னிக்கணும் திருத்தி அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவேன் நான் සමා වෙන්න මම එවැනි වචන ප්‍රකාශ කරනවා. அதுல பெரிய வார்த்தை இருக்கு ඒකට විශාල තේරුමක් තිබෙනවා. நம்ம தெரிஞ்சுதான் விருத்த சேதனம் எங்களுக்கு பைபிள்ல இருக்கு சுன்னத் பண்ற நேரம் චර්මච්ඡේදනය කියලා வெட்டி அவன் வேதனையில இருப்பான் ඔය කපල ඔවුන් වේදනාවේ සිටිනවා. அவன் வேதனை இருந்தாலும் சரி பரவாயில்ல இல்லாட்டியும் பரவாயில்ல அவன் கையால அவன்கிட்ட பணத்தை கொடுத்தாங்க அது காணிக்க ඔහුගේ වේදනාව කොයාකාරව තිබුණත් இந்த කමක් ශාස්ත්‍රය ඔහුගේ தெரியுமா? දෑතිම මුදල් ලබා ගත යුතුයි. මේ ශාස්ත්‍රය දන්නවද? அதுக்கு தான் ஏவன் கதி எக்கடி கட்டினா லெப்பைக்கு 4 பணம் ඒ නිසා තමයි යාකාරව කියන්නේ කාට මොන දේ වුණත් මොකද ඔවුන්ට සල්ලි අවශ්‍යයි. ஆண்டவர் நல்லவர் சுவாமி அப்படி நாசி வாழ்ற ஆபா. கிறிஸ்தவங்க தானாங்க එවැනි කිතුණුවන් නේද අපි? எவன் செத்தா எனக்கு என்ன කවුරු මරුණොත් මට எவன் මොකද? பாவத்துல மரிச்சா எனக்கு என்ன කවුරු පාපේ මිය எவன் விழுந்து போனா எனக்கு என்ன කවුරු වැටී ගියත් எவன் මට இல்லாம මොකද? போனா எனக்கு කවුරු என்ன නැතුව සිටියත් මට මොකද? தன்னலமுள்ள கிறிஸ்தவர்களை பார்த்து குருடர் என்று சொல்லுகிறார் ඒ ආකාරව ආත්මාර්ථකාමීව සිටිනා ඔය කිතුණුවන් දෙස බලලා ස්වාමීන් වහන්සේ කියනවා. சுயநலமுள்ள கிறிஸ்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல நீரும் குருடர்கள் ආත්මාර්ථකාමී ලෙස සිටිනා කිතුණුවන් දෙස බලලා කියන නුඹලා අන්ධයන්. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்காதவர்களை பார்த்து சொல்லுகிறார் குருடர்கள் එකිනෙකාගේ බර එකිනෙකා උසුලන්නේ නැති අය දෙස බලා කියන தேவ அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்காம இருக்கிறாய் இயேசுவின் அன்பை நீ எல்லாம் குருடர்கள் දෙවනාංශගේ ප්‍රේමය අන් අයට නොපෙන්වලා සිටිනා නුඹලා අන්ධයන්. நம்ம யாரெல்லாம் இப்படி வாழ்றோமோ අපි කවුරු මේ ලෙස ජීවත් we වෙනවද? all are
we all අපි හැමෝම the greatest blind people අපි ඒ තරම් අපි හොඳ ක්‍රියේටඩ් උතුම් අන්ධ දරුවා මන්ද සිටිනවා. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්. சபையே සභාව விழித்துக்கொள், ඔබ අවදිව සිටින්න. விழித்துக்கொள். අවදිව සිටින්න. நான் முடிக்க போறேன். මම අවසන් කරන්න கர்த்தர் යනවා. நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්ය. அவங்க எப்படி செய்றாங்களா, ඔවුන් කොහොමද කරන්නේ? இரவில் தடுகிறது போல பட்ட பகலில தடுகிற இடறுகிற கிறிஸ்தவர்கள். ඒ රාත්‍රී අතගගා යන්න ආකාරයේ මහ புதிய ஏற்பாடுல சொல்லுகிறது, புதிய ஏற்பாடுல சொல்லுகிறது, කියා තිබෙනවා. குருடனுக்கு வழிகாட்டினா எப்படி இருக்கும்? අන්ධයෙක් අන්ධයෙකුට මඟ පෙන්වුවොත් කොයි ආකාරව තිබේද? ரெண்டு பேர் சேர்ந்து குழியில விழுவோம். දෙදෙනාම වලකට වැටෙනවා. அப்படியாப்பட்ட கிறிஸ்தவங்களா இருக்காதீங்க. එවැනි කිතුණුවන් ලෙස සිටින්න එපා. அப்புறம் சொல்லுது, ඉන්පසු කියා තිබෙනවා. எப்படி இருக்காங்களா? කොහොමද සිටින්නේ? செத்தவர்களைப் போல் பாலிடங்களில் இருக்கிறோம். ඒ මල පුද්ගලයන් ඇටියට ඔවුන් ජීවත්ව සිටිනවා. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் අද කිතුණුවන් உயிரோட தான் இருக்கிறாங்க. ජීවත්ව තමයි සිටින්නේ. நடமாடும் பிணங்களாய் இருக்கிறார்கள். නමුත් ඇවිදින්නව මල මිනි ඇටියට ඔවුන් සිටිනවා. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. නම නෙමෙයි දේව වචනේ පවසන්නේ. ஒருவன் கிறிஸ்துவுடையவனாய் இருந்தால் කෙනෙක් කිතුණුවෙක් அவன் ஜீவன் உள்ளவனாய் இருப்பான். ඔව් ජීවමානව සිටිනවා. அவனுடைய வாழ்க்கையில் அந்த செழிப்பு, அந்த உயிர்ப்பு, அந்த மலர்ச்சி காணப்படும். ඔහුගේ ජීවිතයේ සඵලත්වය ඒ මහිමය ඔය දකින්න තිබේ. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ அவனுக்குள்ள வேத வார்த்தை இருக்கும். උන්වහන්සේගේ වචනේ ඔවුන් තුළ තිබේ. வேத வார்த்தை உயிர்ப்பிக்கும். දේවනාසේගේ වචනේ ඔවුන් சத்தியம் උත්පාදනය இருக்கும். කරනවා. සත්‍යතාවය තිබෙනවා. சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும். සත්‍යතාව ඔවුන් නිදහස් කරනවා. ஹalleluya. හalleluya. இது ஒண்ணும் இல்லாம අද කිසිම දෙයක් නොමැතිව அன்னைக்கு இயேசு பார்த்த மரத்தை போல இலை மட்டும் இருந்துச்சுன்னா, එදා යේසුස් වහන්සේ දැක්කව ගහ වගේ කොළ நீ පමණක් உயிரோட තියෙනවා නම් செத்தவன், ඔබ ජීවත්ව සිටියත් ඔබ මලමිනියක්. நடமாடும் பிணம். ඔබ ඇවිදිනව මලමිනියක්. பைபிள் எங்கேயோ இருக்கு பாஸ்டர், බයිබලේ කොතනකද තිබෙනවා පාස්ටර්. இருக்கு சிஸ்டர், තිබෙනවා සිස්ටර්. இருக்கு பிரதர். තිබෙනවා. இந்த பைபிள் அப்படி இருக்கு. මේ බයිබලේ එහෙම තිබෙනවා. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්. உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் காரியங்கள் நான் சொல்றேன், நான் முடிச்சிடுறேன். මම අවසන් කරන්නම්. அல்லேலூயா. හalleluya. தேவன் நல்லவர். දෙවියන් වහන්සේ යහපත්. உங்களை நேசிக்கிறார். ඔබට ප්‍රේම කරනවා. நேசிக்கிறனால ஆண்டவர் பேசுகிறார். උන්වහන්සේ ඔබට ප්‍රේම කරන නිසා ஒன்று பேதுருவின் புத்தகம், ஒன்று பேதுருவின் එක புத்தகம் පේත්‍රස් පොතේ 1வது அதிகாரம் පළවෙනි පරිච්ඡේදය 5வது வசனத்தை 5 වෙනි පදය சீக்கிரமா வாசிங்க. ඉක්මනින් කියවමු. இல்ல இல்ல மன்னிக்கணும் 2 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனம். 2 பேதுரு එක පේත්‍රස් පළවෙනි පරිච්ඡේදය 5 වෙනි පදය. அடுத்து வாசிங்க. சிங்களத்தில் வாசிங்க. அடுத்து அத்தி இப்ப தமிழ்ல வாசிங்க. දැන් දෙවන මාසම් කියවමු. இப்படி இருக்க நீங்கள் சபையாரே அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். சொல்லுங்க, கொஞ்சம் இருங்க. මේ කාරණේ නිසා මේ ආකාරව සිටිනව සභාවේ ඔබ ஜாக்கிரதையா ඔබ இருக்கிற ප්‍රවේශම සිටින්න. வாசிங்க. உங்கள் இங்க இருக்கிற எங்கள்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சேர்ந்து என்னோட ඔබම කිය හැමෝම කියන අපගේ என்ன செய்யணுமா? பேதுரு எங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றார். පේත්‍රස් අපිට යම් අවවාදයක් දෙනවා. எங்கள் விசுவாசம், අපගේ ඇදහිල්ල. உங்கள் விசுவாசத்தோட சபையார் எல்லாம் வாய்களை திறந்து සභාව සියලු சொல்லுங்க. දෙනාම කියන්නේ අපගේ ඇදහිල්ල. எங்கள் விசுவாசத்தோட අපගේ ඇදහිල්ල සමග விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ඔබ විශ්වාස කරනවද නැද්ද? இயேசு தேவன் விசுவாசிக்கிறீங்களா යේසුස් இல்லையா? වහන්සේ දෙවියන් වහන්සේ කියලා ඔබ විශ්වාස විශ්වාසය කරනවද இருக்கா නැද්ද? இல்லையா? ඔබ තුළ විශ්වාසය තිබෙනවද பரலோகம் போக නැද්ද? நம்பிக்கை இருக்கா இல்லையா? ස්වර්ග යනවා කියන විශ්වාසය இருக்கு තිබෙනවද தானே? නේද? තිබෙනවා නේද? விசுவாசம் இருக்கு தானே? ඔබ තුළ ඇදහිල්ල තිබෙනවද இயேசு නේද? வருவார், கொண்டு போற යේසුස් விசுவாசம் වහන්සේ- இருக்கு தானே? යේසුස් වහන්සේ පැමිණෙනවා விசுவாசர்கள் சொல்லுங்க, எங்கள் விசுவாசத்தோட ඇදහිල්ල තිබෙනවා කියන්නේ අපගේ ඇදහිල්ල සමග நாங்க இதுக்கெல்லாம் அதிக ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி முதல்ல අපි சொல்லிருக்கேன். මේ சரியா? සඳහා අපි ප්‍රවේශමෙන් සිටින්න ඕනේ කියලා පළමු කොට කියලා තිබෙනවා. விசுவாசத்தோட ඇදහිල්ල සමග என்னவா? தைரியம். ගුණයද? அல்லேலூயா. தைரியம். ධෛර්යය. என்ன? මොකද්ද ධෛර්යය? ஹலோ, தேவன் எனக்கு வாய போதும்னு நினைக்கிறேன். சரி, கொண்டாங்க வாட்டுங்க. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්ය. හalleluya. என்ன தைரியம்? මොකද්ද ඒ ධෛර්යය? ஆமென். ආමේන්. என்ன தைரியம்? මොකද්ද ධෛර්යය? பாவம் செய்ய தைரியமா? ඒ පව් කරන්න තිබෙන ධෛර්යයද? இயேசுவை மறுதலித்து வாழ்கிற தைரியமா?
ජේසුස් වහන්සේව වරද පැටව ඔවුන් කෙරෙහි තිබෙන මේ ධෛර්යයද? இயேசுவோட வாழ்க்கையில இல்லங்கிற தைரியம். ජේසුස් වහන්සේ මගේ ජීවිතේ නැහැ කියන ওই ධෛර්යයද? வீட்டுக்கு போனோனே இயேசுவோட வீட்ல இல்லங்கிற தைரியம். නිවසට ගියාම ජේසුස් වහන්සේ නිවසේ නැහැ කියන ওই ධෛර්යයද? இயேசுக்கு வந்து இங்க விட்டுட்டு போயிடுவாங்க. සමහර අය සභාවට එලා මෙහෙම අතහැරලා යනවා. The law of the temple of God is holy. දෙවනාසික මාලිගාවේ නියමය ශුද්ධකමයි. பரிசுத்த இங்க மட்டும்தான். ඒ ශුද්ධකම මෙතනදී පමණයි. உன் வீட்ல ஒண்ணும் இல்ல. ඔබගේ නිවසේ කිසි දෙයක් නැහැ. හලෙලූයා. හලෙලූයා. சிலருக்கு பரிசுத்தம் சேர்த்து போதாது. සමහර අය ශුද්ධවන්තයන් ලෙස සිටින්නේ සභාවට ආවොත් පමණයි. ඔවුන් දිස බැලුවොත් එතරම් ඔවුන් ශුද්ධවන්තයි. සභාවට ගියනවා අය. සමහර අය ඉසවසාකට මෙලෙස සිටිනවා. නිවසට ගියාම තමයි අම්මගේ තාත්තගේ කට දාන්නේ. ළඟ ඉන්නවා කියන පුළුන් තියාගෙන ඉන්න නල්ලපු ගෙවල් වල මිනිස්සු. ඒ ශුද්ධකම මෙතනදී පමණයිනේ. නිවසේ නැහැනේ. සමහර අය යේසුස් වහන්සේ කවුද කියලා දන්නවද? විසිට කෙනෙක්. අමුත් ඔබගේ සහෝදර සහෝදරයන් නෑදෑය ඔබගේ නිවසට පැමිණියාම නැත්නම් ඔබගේ ස්පිරිතාලේ ඔබගේ වෛද්‍යවරුනේ කවුරු හරි පැමිණෙනා නම් ඔබ කොහොමද ඔවුන් සමග සිටින්නේ? ඔවුන් කොහොමද බසුන් ගන්නවනේ සමහරට ජේසුස් වහන්සේ එපමණයි. සමහරට ජේසුස් වහන්සේ එපමණයි. හලෙලූයා. සමහරට ජේසුස් වහන්සේ එලෙසයි. ඔබ අමුත්තෙක් ශාලාවේ පමණක් සිටින්නේ නැහැ. අපගේ නිදන කාමරයට පැමිණෙන්න එපා. ශුද්ධකම සභාවේදී පමණයි. ඔබ යන්නා වූ ඒ කුස්සිය වෙන්න පුළුවන්, වැසිකිළිය වෙන්න පුළුවන්, ඒ කුමන දේ වුණත් හරි ඒ ශුද්ධකමයි. அதுதான் தேவனுடைய சட்டம். ඒ තමයි දෙවියන් වහන්සේගේ නියමය. ஏன் தெரியுமா? අයි දන්නවද? யாரு கர்த்தருடைய டெம்பிள்? කවුද දෙවියන් වහන්සේගේ මාලිගාව? கர்த்தருடைய ஆலயம் யாரு? කවුද දෙවියන් වහන්සේගේ මාලිගාව? මමයි. அப்ப அதோட சட்டம் என்னவா இந்த போட்டிருக்க வசனம்? ඒ නියමය කුමක්ද? பரிசுத்தம். ශුද්ධකමයි. ஹல்லேலூயா. හලෙලූයා. ஆமென். ආමේන්. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ ஐயோ கொஞ்சம் டைம் கூட எடுத்து இன்னும் கொஞ்சம் எனக்கு தாங்க மன்னிங்க இந்த இடத்தை முடிச்சு. යනවා මට ටිකක් තිබෙනවා සමා වෙන්න. தைரியம் எபிரேயர் புத்தகம் சொல்லுகிறது. එබ්‍රේ පොතේ කියා තිබෙනවා ඒ கிறிஸ்துவுடைய கிருபாசனத்தின் அண்டையில் தைரியமாய் செல்லுங்கள். ස්වාමීන් වහන්සේගේ කිරුබාසන ඉදිරි පිටට ඔබ ධෛර්යයෙන් ගමන් කරන්න. ஏனென்றால் ඇයි කිව්වොත් உங்களுக்கும் என்னுடைய பாவத்துக்கும் ඔබටයි මගේ පාපය அவர் இரத்த சிந்தி ஆயிற்று. උන්වහන්සේ ලේ පූජා කරලා ඉවරයි. நீ பாவ மன்னிப்பு பெற்று முடிந்துட்டு ඔබ පව් කමව ලබා අවසానයි. இனி உன் மேல பாவம் தங்கி இருக்காது. තවත් ඔබ තුළ පාපය රඳා පවතින්නේ නැහැ. ரோமர் புத்தகம் சொல்லுது, பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், රෝම පොතේ පවුල් இனி உங்களுடைய பாவம் மேற்கொள்ள முடியாது. තවත් ඔබට පාපය යටහත් කරන්නේ ஏன்னா නැහැ. உனக்குள்ள வாழ்கிறவர் கிறிஸ்து. මක් නිසාද ඔබ තුළ ජීවත් වෙන්නේ அவர் ක්‍රිස්තුස් பரிசுத்தர். උන්වහන්සේ ශුද්ධයි. ஹல்லேலூயா. හලෙලූයා. நாளுக்கு நாள் பரிசுத்தமாகிற பயணத்துல போய்கிட்டு இருக்கிறோம். දවසින් දවස ශුද්ධ වෙනව ගමන තුළ අපි ගමන් කරනවා. இந்த தைரியம், මේ ධෛර්යය விசுவாசம் இருக்கிறது நல்லது. ඇදහිල්ල තිබෙන එක හොඳයි. இன்னைக்கு அங்கேயே சிலர் நின்னுறாங்க விசுவாசத்துல மட்டும்தான். අද සමහර අය ඒ තුළ அதுக்கு அடுத்து வருது பாருங்க, பட்டியல தார எங்க வாரேன்னு சொல்றேன் பாருங்க. ඉන්පසු කොයි ආකාරයට ගමන් කළ කර්තන් යුතුද කියලා නල්ල. අපිට පවසන්නම්. விசுவாசத்தோட தைரியத்தையும் ඒ ඇදහිල්ල සමග வாசிங்க ධෛර්යයද சிஸ்டர். කියවන්න. தைரியத்தோட ஞானத்தையும். ඒ ධෛර්යය සමග ඥානයේද இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஞானமே இல்லாத கிறிஸ்தவர்கள் අද කිතුණුවන් ඒ ඥානවන්ත නොවෙන්නවුන් කිතුණුවන් ලෙස සිටිනවා. எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் தெரியல. කොයි ස්ථානයේ කොයි ආකාරයද සිටින්න இடம் பொருள் ஏவல் தெரியாம நடந்து கொள்கிற கிறிஸ்தவர்கள், ඔවුන් ඒ சபைக்கு போறவங்க. ඔවුන් ඒ ස්ථාන වලට සුදුසු ලෙස ඇසිරෙන්න බැරි දන්නේ නැති අයව සිටිනවා. பரிசுத்த பவுல் சொல்றாரு, ඒක පාවුල්තුමා පවසනවා. கிரேக்கனுக்கு கிரேக்கனும் ரோமனுக்கு அப்படி சொல்லிருக்காரோ? ග්‍රීකයන්ට ග්‍රීකයන්ද அது தவறு சொல்றேன். රෝමයන්ද எந்த இடத்துலயும் எல்லாத்துக்கும் எல்லாமானவன் ඒ හැම ස්ථානයකම හැමෝටම அவன் தான் கிறிஸ்தவன். ආකාරම සිටින ඔහු තමයි කිතුණුවා. அல்லேலூயா. හලෙලූයා. ஏன்னா ஞானமாய் நடக்கிறவன். මක් නිසාද ඥානවන්ත ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஞான கண்மலை. මක් නිසාද මා තුළ ඥානවන්ත දෙවනාස அல்லேலூயா. හලෙලූයා. எதை சொல்லணும், எதை செய்யக்கூடாது, எதை பேசணும், பேசக்கூடாதுன்னு அறிந்து நடக்கிறவன். කුමන දේද කළ යුත්තේ මොන දේද නොකළ යුත්තේ කතා කළ යුත්තේ මොන දේද කියලා விசுவாசம் வந்துச்சு,
විශ්වාසය පැමිණියා. அதனால சேர்ச்சுக்கு வந்தோம். ඒ නිසා සභාවට පැමිණියා. மனம் திரும்பணும். පසුතැවිලි වුණා. இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்டோம். යේසුස් වහන්සේගේ ලේවලින් සෝදන தைரியம் வந்துருச்சு. ධෛර්යය පැමිණියා. நான் பாவி இல்ல, நான் பரிசுத்தவான் என்று. පෞකාරයෙක් නෙමෙයි මම ශුද්ධවන්තයි. இப்ப தைரியம் வந்துருச்சு. ධෛර්යය පැමිණුණා. நான் இப்ப கழுவப்பட்டவன், இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்டவன். යේසුස් වහන්සේගේ ලේවලින් සෝදන ලැබුවා. அப்ப நீ தேவனுக்கு பயப்பட தொடங்குன. අද වෙනාසට බය වෙන්න පටන් ගන්නවා. நீதிமொழி 1:8 சொல்லுகிறது, උපදේශ 1:8 පවසනවා. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ස්වාමීනාසට බය වීම ප්‍රඥාවේ ආරම්භය. இப்ப ஞானம் ஆரம்பிச்சிருச்சு. ඥානය දැන් ප්‍රඥාව இப்ப அந்த ஞானத்தை பார்த்து வா சகோதரின்னு கூப்பிடு. දැන් ඒ ප්‍රඥාව දැස බල සහෝදරි එන්න කියලා කියන්නේ. நீதிமொழி புத்தகம் வாசிங்கன்னா தெரியும். ඒ ඊතෝපදේශ පොත ඔබ කියවොත් දන්නවා. ஹalleluya. හalleluya. அதே அந்த சகோதரின்னு கூப்பிடு. සහෝදරි කියලා අඬගස්සන්න. எல்லாத்துக்கும் மேல புத்தியை சம்பாதித்துக் கொள்ளு. සියල්ලට වඩා ඥානය ඔබ සම්බ කරගන්න. ஹalleluya. හalleluya. ஏன் வேதத்தை வாசிக்காம இருக்கீங்க? ඇයිද වචනේ නොකියවා සිටින්නේ? ஏன் வேத வசனம் உங்க இடத்துல இல்ல? ඇයි ඒ නිසාද වචනේ ඔබ තුල නැත්තේ? ஏன் தெரியுமா எனக்கு அழுக வருது? මට ඇඬෙන්නේ නැහැ நான் හිතනවා. பைபிள் காலேஜ்ல படிச்சவே இல்லைங்க. මම බයිබල් කොලෙජ් එකේ ඉගෙන ගත්ත කෙනෙක් නෙමෙයි. பைபிள் காலேஜ் பக்கம் தலை வச்சே சாச்சது இல்ல. මම බයිබල් කොලෙජ් එක පැත්ත පළාතට ගිහිල්ලා නැහැ. அவரோட வேதத்தை கையில கொடுத்திருக்கார், பரிசுத்த ஆவியானவர் கற்று தருகிறார். සුගතනා සුගන්වමින් උන්වහන්සේගේ වචනේ මගේ. இப்ப நான் வாஞ்சிக்கிறேன் பைபிள் காலேஜ் படி சர்டிபிகேட் எடுக்கணும், எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்க දැන් மாட்டேங்குது. මම ආස කරනවා මම ආසාවෙන් සිටිනවා බයිබල් කොලෙජ් එකට යන්න නමුත් මට කතර නල්ලව. අවස්ථාවක් ලැබෙන්නේ නැහැ. அப்புறம் நீதிமொழிகள் புத்தகம் சொல்லுது, ඊතෝපදේශ පොතේ කියා තිබෙනවා. முத்தை பார்க்கிலும், ඒ මුතු වලට වඩා முத்தை අනාර්ග பார்க்கிலும் මුතු වලට වඩා ஞானமே உகந்தது. ඒ ප්‍රඥාව වැදගත් උසස්ය. முத்தை பார்க்கிலும் விலை உயர்ந்த தங்கம் மத்த எல்லாம் இருக்குது. ஆனா ඒ වටිනා මුතු වලට රත්තරන් ඒ දේවල් ඊට වඩා ஏன் தெரியுமா ஞானத்தை முத்துக்கு சம்பந்தப்படுத்தி නමුත් ඒ இருக்கிறார்? ප්‍රඥාවේ මුතු වලට වඩා සමාන කර තිබෙන්නේ. அந்த விலை உயர்ந்த முத்து, அந்த பேர்ல், அந்த முத்துல பலவிதமான முத்து இருக்கு. நான் அது ஒரு நாளைக்கு ஸ்டடி வேணும் சொல்லி தரேன். වටිනාකම් ගොඩාක් තිබෙනවා ඒ මුතු වල 1000 வருஷத்துக்கு ஒருக்கா ඒ අවුරුදු දාහකට පස්සේ එක් වරක් அந்த முத்து ඒ මුතු அது வெளியே வரும். ඒක එළියට පැමිණෙනවා. சுவாசித்து வெளியே வந்து போடுற அந்த முத்து, உண்டாகிற முத்து, போடாது உண்டாகிற முத்து ඒක ඔයිබේම අටගෙන එක திருப்பி ஆழ்கடலுக்கு போயிடும். නැවත වාරයක් ගැඹුරු මුහුදට යනවා. அந்த ஆழ்கடல்ல போய் தேடி கண்டுபிடிக்கிறது தான் முத்து. ඒ ගැඹුරු මුහුදට කියලා සොයාගෙන අම්බ කරගෙන එනවා. அதுல ஜீவன் இருக்கு. ඒ තුල ජීවනය තිබෙනවා. அதைத்தான் ஞானத்தை முத்தை பார்க்கிலும், ඒ නිසා තමයි ප්‍රඥාව அதை பார்க்கிலும் விலை உயர்ந்ததாம். ඒ මුතු වලටත් වඩා උසස්ව තිබෙනවා. ஹalleluya. හalleluya. அந்த ஞானத்தோட வாசிங்க சிஸ்டர். ඒ ප්‍රඥාව සමග அந்த ஞானம் வந்தோன்னு உனக்கு இச்சை அடக்கம் வந்துரும். ඒ ප්‍රඥාව පමණ දැන பமன தன கிரியா கரண்ட. சிங்களத்துல அழகா இருக்கு, தமிழ்ல இச்சை அடக்கணும்னு வேணாம், டைம் இல்லை எனக்கு. கத்து நல்லவர். இது ஒன்றுனா ஸ்டடி தார வேணும் வாங்க. එකින් එක මම ඔබට උගන්වන්නම්. இங்க ஒரு பைபிள் ஸ்டடி ஆயத்தப்படுத்தி வந்து சொல்லித்தாங்க பாஸ்டர்னு சொல்லுங்க. බයිබල් ස්ටඩියක් எனக்கு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு எத்தனை பேர் 10 பேர் 10 டைமுக்கு வந்தாலும் 10 டைமுக்கு வந்து ඔබ படிச்சுட்டாங்க. බයිබල් ස්ටඩි එකක් කරන්න කියලා 10 දිනක් 10 වතාවක් ආවත් හරි මට උගන්වන්න පුළුවන්. මට කිසි ප්‍රශ්නයක් නැහැ. கத்த நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්. பமன தனகன கிரியா கரண்ட. පමණ දැන ක්‍රියා කිරීම. அல்லேலூயா. හalleluya. இச்சை அடக்கம் ඒ පමණ දැන ක්‍රියා என்ன කිරීම. தெரியுமா? කුමක්ද දන්නවද? நீ யாருன்னு தெரிஞ்சு நடந்துக்கோ. ඔබ කවුද කියලා දැනගෙන ක්‍රියා කිරීම. உன் வயசு என்னன்னு தெரிஞ்சு ඔබගේ நடந்துக்கோ. වයස කීයද කියලා ඔබ දැනගෙන ක්‍රියා කිරීම. எத்தனை வருஷம் சபையில் இருக்குன்னு தெரிஞ்சு நடந்துக்கோ. සභාවේ සිටිනවද කියලා දැනගෙන ක්‍රියා කරන්න. இல்லையா பிரதர்? එහෙම නේද? ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம், ගැලවීම ලැබලා பாவமன்னிக்கப்பட்டு எத்தனை வருஷம் පව් කමාව ලැබලා කොච්චර தெரிஞ்சு நடந்துக்கோ. දැනගෙන ඔබ ක්‍රියා කරන්න. இச்சை அடக்கம். ඒ පමණ දැන ක්‍රියා කිරීම. எல்லாரும் சொல்லுவாங்க, இல்ல சிஸ்டருக்கு பிரதருக்கு கை கொடுக்கிறது. ஏய், உன்கிட்ட பூர்ண அன்பு இல்லாட்டி நீ பயப்படுவ. அன்பு இருந்தா பயப்பட மாட்ட. ඔබ තුල நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. බය වෙන්නේ නැහැ. ஹalleluya. හalleluya. சிலருக்கு நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் கண்ணுக்கு கண்ணு பார்த்து கதைக்க மாட்டாங்க. සමහරට face to face ඉඳලා මුහුණට මුහුණ நான் බලලා කතා பார்த்திருக்கேன். කරන්න බයයි. එවැනි පුද්ගලයන් මම දැක තිබෙනවා. இன்னைக்கு ஆவிக்குரியவன் கிழவன் உள்ள, குமரன் உள்ள, சின்னவன் உள்ள, பெரியவன் உள்ள, பமன தனகன கிரியாக்கறான். என்ன බාලවෝ මහලුවෝ වැඩි இச்சை அடக்கலாம வாழ்றாங்க. ඕන කිසිම පමණ இச்சை அடக்கத்தையும் ඒ පමණ දැන ක්‍රියා කිරීමත් இச்சை அடக்க வந்தவன் என்ன செய்வான்? பொறுமை உள்ளவனா ඒ இருப்பான். පමණ දැන ක්‍රියා කරන සමග ඉවසිල්ලද பெருமை உள்ளவனா இருக்க மாட்டான். අහංකාරයන්ව සිටින්නේ නැහැ. ஹalleluya. හalleluya. என் ஆண்டவர் நல்லவர். මගේ දෙවියන් වහන්සේ பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். උන්වහන්සේ අහංකාර தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை கொடுக்கிறார். යටහතුන්ට කරුණාව දක්වනවා. There is who have pride, he will become a subhuman. எவனிடத்துலலாம் பெருமை இருக்குதோ அவன் ஒரு மனுஷனல்ல, அரை மனிதனா. அதாவது மனுஷன் மாதிரி தான் இருக்கும். அவனுக்கு நீளமா முடி வளர்ந்துடும்,
கழுகுக்கு போல நெகம் வளர்ந்துரும். எங்கேயோ இருக்கு தானே. අහංකාරකම තිබුණාම ඔවුන්ගේ ජීවිතය තිබෙන மாடை போல புல்லு மேய்மா, மலையில நனையுமா. அவன் யார் தெரியுமா? අහංකාර இத்த பெரிய மகிமையான ராஜ்யத்தை உண்டாக்கின நேபுகாத்நேசர் ராஜா. නෙබුකද්නේසර් මලකු මහිමවත් රාජ பெருமை வந்துச்சு. he will become a subhuman. ඔහු තුළට පැමිණි අය උඩඟුකම முழு மனுஷனா இருந்தவன் கொஞ்சம் மாடு, கொஞ்சம் கழுகு, கொஞ்சம் இந்த முடி வளர்த்தது, அதுக்கு என்ன சொல்லுன்னு தெரியல, குதிரையா. ආකාරව සිටියා කෙනා දැන් පොඩ පොඩ ඒ සතුන්ගේ ස්වරූපය දරන சில நெகலாம் வளர்த்துக்கிட்டு இருக்கும். ටිකක් නීපොත් වැවිලා තිබෙනවා. பரவாயில்ல நீங்க வளங்க, பிரச்சனை இல்லை. කමන්න බබා වන්නේ வளர நெகம் பத்தாதுன்னு நெயில் பொலிச்சு, நெயில் ஸ்பான் அதுக்கு வேற அது வேற போகுது இன்னைக்கு. ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு ඒකට නෙයිල් පොලිෂ් පාවිච්චි කරන ආලේප කරනවා. கட்டின ස්වාමීන් වහන්සේ යහපත්. பைபிள் உங்களுக்கு வேணா எல்லா இடத்துலயும் வசனம் இருக்கு. බයිබලයේ හැම දෙයකම கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நான் முடிச்சேன், ஒரு 2 நிமிஷம் தாங்க முடிச்சு. பொறுமையும் ඉවසීමද பொறுமை இருக்கிற இடத்துல தான் தேவ பக்தி இருக்கும். ඒ ඉවසීම තියෙන කෙනා තුළ තමයි දේව භක්තිය. உனக்கு ரோட்ல வண்டி ஓடுறதுக்கு பொறுமை இல்லையா? நீ தேவ பக்தி இல்லாதவன். අපිට වාහනයක් කෙලවන්න මාර්ගයේදී ගමන් කරන්න අපිට ඉවසීම නැද්ද? என்ன பிரதர் வண்டி ஓடுற சகோதரர்களுக்கு நான் சொல்றேன். ඒ රත පදවන්න நானும் வண்டி ஓடுற ஆளு. මමත් රතයක් පදවනවා. பொறுமை இல்லையா? ඉවසීම சொல்றேன், எங்களுக்கு சோதனை வருது. අපිට පරීක්ෂා பேசுற எனக்கு சோதனை வருது. කතා කරනවා මට செஞ்ச உடனே ஐயோ நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு கிறிஸ்தவன் இப்படி செஞ்சிட்டேனே. මේ ආකාරව කරානේ අනේ මම කිතුණුවෙක් සේවකයෙක් මම குத்தப்படுறீங்களா? එලෙස වරද ஏன் தெரியுமா? நான் தேவ பக்தி உள்ளவன். මම දේව භක්තිමන්ත உனக்கு මනුෂ්‍යයෙක්. பொறுமை இருந்தா நீ தேவ பக்தி உள்ளவன். ඔබට ඉවසීම තිබෙනවා නම් ඔබ දේව நீ භක්තිමන්ත. பொறுமை இல்லாட்டி நீ போய் மாயமாலும். ඔබට ඉවසීම නැත්නම් ඔබ உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் குருடன்னு சொல்றாரு. ඔබයි මායි දේශ බල ස්වාමීන් වහන්සේ අන්ධයන් කියලා ප්‍රකාශ කරනවා. பொறுமை இல்லையோ ඉවසීම නැතිනම් தேவ பக்தி இல்லைன்னு දේව நினைச்சு. භක්තියක් නැහැ කියලා සිතා ගන්න. ஹல்லேலூயா. හalleluya. தேவ பக்தியோட දේව භක්තියත් සමග இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். தேவ பக்தி இருக்கிறவன் சகோதர ஸ்நேகத்தோட. දේව භක්තිය සමග සහෝදර ස්නේහය. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த சகோதர ஸ்நேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது සහෝදර ස්නේහය තාම சகோதர ஸ்நேகம் தான் எங்களோட சபை வாழ்க்கை. ඒ අපගේ සභා ජීවිතයයි. இயேசு அப்பாவாயிட்ட நாங்களாம் சகோதரனா. යේසුස් වහන්සේ පියාණන් වහන්සේ ලෙස සිටින අපේ සහෝදර சகோதர ஸ்நேகத்தை பத்தி படிச்சீங்கன்னா இங்க அநேக பேர் இருக்க முடியாது. සහෝදර ස්නේහය ගැන ඉගෙන ගත්තොත් බොහෝ දෙනෙක් මේ ස්ථානයේ සිටින්න බෑ. ஹல்லேலூயா. ඒතරම් විශාල වූ சகோதர ප්‍රේමයක්. ஸ்நேகத்தையும் සහෝදර ප්‍රේමය ස්නේහයද சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும். සහෝදර ස්නේහය ஒண்ணுக்கு ஒண்ணு டிஃபரெண்ட் இருக்கா இல்லையா? ஒண்ணுக்கு ஒண்ணு டிஃபரெண்ட் இருக்கு தானே? මේ දෙකට වෙනසක් තිබෙනවා. சகோதர ஸ்நேகம் அதோட சேர்த்து அன்பையும் கூட்டி வழங்குங்கள். සපයා ගන්න. ஹல்லேலூயா. හalleluya. படிக்கணும்னா வாங்க. அன்பை குறித்து படிக்கணும்னா எத்தனை வகையான அன்பு இருக்குன்னு தெரியுமா? ප්‍රේමය ගැන ඉගෙන ගන්නවා නම් මොනතරම් ප්‍රේමයක් කියලා තිබෙනවද? ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். முடிக்கிறேன். අවසන් කරා. அடுத்த வசனத்தை வாசிங்க. අවසන් කියවලා. கூட்டி வழங்குங்கள். இதெல்லாம் இவைகள் இப்ப வாசிச்சீங்களே பட்டியல், இதை எழுதி போடுங்க உங்க வீட்டுல போயிட்டு. දැන් කියවෝ මේ ලෑස්තුව ඔබ உங்க வண்டியில எழுதி போடுங்க. ඔබගේ වාහනේ ලියා உங்க வாகனத்துல எழுதி போடுங்க. ඔබගේ වාහනේ ලියා දමන්න. போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் வாசிங்க. මේක ලියලා දමන්න. இது ஒவ்வொன்றா பாருங்க என் வாழ்க்கையில இருக்கானே. හැම දවසම බලන්න මගේ ජීවිතේ මේ பார்த்துட்டு இவைகள் බලලා මේ සියල්ල உங்களுக்கு உண்டாயிருந்தால், ඔයාලට තිබේ නම්, உண்டாயிருந்து பெருகினால், වැඩි වේ නම් ஒட்டாது. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்ப கொஞ்சம் இருங்க. இவையெல்லாம் இருக்கிறவனை குறித்து என்ன சொல்லுது? මේ හැමදේම තියෙන පුද්ගලයන් ගැන කුමක්ද? அவங்க தானே கிறிஸ்தவங்க. ඔවුන් නේද කිතුණුවන්? அவங்க தானே கிறிஸ்தவங்க. இது கூட்டி வளர்றவங்க என்ன இருக்குமா? මේ වැඩි වෙලා සිටින අය කුමක්ද? இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலையும் ඔවුන් දෙවියන්වහන්සේගේ கனி கொடுக்காதவர்களுமா இருக்க மாட்டீங்க. පල නොදන්නා நீங்க கிறிஸ்தவர்களாய் பார்க்கிறவர்களாய் இருப்பீங்க. ඔබ කිතුණුවන් ඇටියට ඔබ සිටිනවා. காண்கிறவர்களாய் இருப்பீங்க. දකින්නව අය ලෙස සිටිනවා. இயேசு அறிகிற அறிவில நிரம்பி இருப்பீங்க. යේසුස් වහන්සේ කියලා දැනගැන්මේ සිටිනවා. அல்லேலூயா. ஹalleluya. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, ඊළඟ පදේ කියා තිබෙනවා இவைகள் இல்லாதவன். මේවා නැති තැනත්තන්. என்னவா? කුමක්ද? එවනෝ සිංහලෙන් කිව්වේ නෑනේ වචනේ කියවන්න. ඒ දෙකම කියවන්න. 9 ඒවා නැති තැනැත්තේ තමාගේ පරණ
ඇති මේ ඔක්කොම හමත කරලා මේ ළඟ තියෙන විතර බලලා අන්දව ඉන්නවලු මට වෙලා ගියා නමුත් ස්වාමීන් වහන්සේ ආපත් වාසිය මට අකන කුයි කවාසිය இவைகள் இல்லாதவன் எவனோ அது யாரா இருந்தாலும் சரி මේවා නැති තැනත්තන් ඔව් කවුරු அவன் பாஸ்டரா இருந்தாலும் சரி පාස්ටර් වුණත් மூப்பரா இருந்தாலும் சரி සභා වැඩිමහල් கமிட்டி மெம்பர்ஸா இருந்தாலும் சரி මෙම්බර් කෙනෙක් වුණත් 30 40 20 வருஷம் விசுவாசியா இருந்தாலும் சரி අවුරුදු 30ක් 40ක් ඇදෙනවන්ති வர்ஷிப் லீடரா இருந்தாலும் சரி වර්ෂිප් லீடர் කෙනෙක් இசைக்கறி வாசிக்கிறவனா இருந்தாலும் சரி இது ஒண்ணும் இல்லாத எவனோ எவளோ මේ කිසි කෙනෙක් මේ දෙයක් නැති තැනත්ත කවුරු වේවා என்னவா ඔවුන් කවුද அவன் முன் செய்த பாவங்களை தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து තමාගේ පරණ පව් වලින් පවිත්‍ර කරනු ලැබූ බව අමතක කරමින් கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான் ඔවුන්ගේ ඇස් බලන්න බැරිව අන්ධව තිබෙනවා கர்த்தர் நல்லவர் ස්වාමීන් වහන්සේ යහපත් அல்லேலூயா හalleluya அந்த பட்டியல் இல்லாதவர்களாகிய නැස්තුව නැති අය சபையில் இருக்கிறவங்களை பார்த்து මේ සභාවේ සිටින අය දෙස බලා இதெல்லாம் பார்க்கிற நீங்க මේ සියල්ල දකින්නව ඔබ இதெல்லாம் தெரிகிற நீங்க මේ සියල්ල පෙනෙනව ඔබ இந்த பட்டியல் இல்லாம இன்னைக்கு சபையில நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா මේ නැස්තුවක් නැතුව ඔබ සභාවේ අද ජීවත් ஆண்டவர் சொல்லுகிறார் ස්වාමීන් වහන්සේ කියනවා பார்க்கிறவங்களை குருடராக்கும்படி දකින්නව නුඹලව අන්ධ කරන පිණිස நியாயம் தீர்க்க வந்திருக்கிறார் විනිශ්චය කරන පිණිස පැමිණෙනවා இது இருக்கிறவங்க யாரோ මේ දේ තිබෙන්නව කවුද இதுவரைக்கும் கண்டில்லையா මේ දක්වා නොදැන இன்னும் ஒரு தீர்மானம் எடுத்து பார்க்க போறீங்களா අද ඔබ තීරණයක් කර බලන්න உங்களை காண்கிறவராய் தேவன் மாத்த போறார் දකින්නව දෙවියන් ඇටියට அல்லேலூயா කරයි கர்த்தர் நல்லவர் கர்த்தர் அறிகிற அறிவில் உங்களை வளர்க்க போகிறார் ස්වාමීන් වහන්සේ කෙරේ දැනගෙන நம்புறீங்களா කරන්න යනවා விசுவாசிக்கிறீங்களா கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம் அப்படியே அவர் எழுந்திருப்போமா එලෙස අපි නැගිට கர்த்தர் நல்லவர் ස්වාමීන් වහන්සේ ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாம கடைசி வரைக்கும் எங்களோட இருந்து நடத்துகிற ஆண்டவர் දවසක්ම වෙනස් වෙන්න නොවි උන්වහන්සේ අප සමග සිටමින් මඟ පෙන්වනවා இன்னொரு 2 நிமிஷம் எடுத்து நான் பாஸ்டர்ட்ட கொடுத்துறேன் දෙකක් ගැන මම பாஸ்டர் நீங்க ரெடியா இருங்க வந்துருங்க සභා පාලකතුමා ඔබ இந்த பாடல் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் මේ ගීතිකාව හැමෝම ஒப்பு கொடுக்க போறீங்க ඔබ බාර කරන්නට යනවා ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை සෑම දවසක්ම වෙන්න නොවි අවසානයේ දක්වා அதுல ஒரு அடி வரும் එක එක පේලියක් තිබෙනවා நான் உம்மை நேசிக்கிறேன் මම ඔබට ප්‍රේම කරනවා எந்த உயிரை பார் මගේ ජීවනයේට වඩා மன்னிக்கணும் உண்மையா ඇත්තද அதனால நான் எப்படி பாடுவேன் தெரியுமா එම නිසා එක කොහොමද நீர் என்னை நேசித்தீரே உந்தன் உயிரை பார் இது உண்மை ජීවිතයටත් முத பாடுறது எனக்கு தெரியல உறுதியா இருந்தா பாடுவோம் பிரச்சனை බලකට இல்லை. ස්ථිරයි නම් ගායනා කරමු சரிதானே ප්‍රශ්නයක් නැහැ. ரோஷான் உண்மையா உங்க உயிரை பார்க்கலாம் ஆண்டவர் நேசிக்கிறீங்களா ඔබගේ ප්‍රාණයට වඩා ඔබ දෙවනාසිර ප්‍රේම கர்த்தர் நல்லவர் දෙවනාසිර அப்படியா? යහපත්. ආමේන්. கர்த்தர் நல்லவர் சிலுவையில் அறைய கூப்பிட்ட வந்துடணும் நான் கூப்பிடுவேன் සුසුකත් கண்ணானே කරන්න කිව්වම එන්න ඕනේ. கர்த்தர் பெரியவர் அல்லேலூயா ஆமென் දෙවනාසිර යහපත්. ආමේன். கண்களை மூடி கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம் ඒ වචනේ බාර Thank you කරමු. Jesus ஆமென் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்துகிறீர் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்துகிறீர் நீர் என்னை நேசித்தீரே உந்தன் உயிரை பார்க்கிலோ நீர் என்னை நேசித்தீரே உந்தன் உயிரை பார்க்கிலோ ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உன்னை மனதுடன் நீர் என்னை நேசித்தீரே உந்தன் உயிரை பார்க்கில் நன்றியுள்ளவர்களாய் நீர் என்னை நேசித்தீரே
உயிரே உந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான். அப்படி ஒப்பு கொடுப்போமா? அப்படி எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எங்களோட வாழ்க்கை மாறட்டும், சாட்சிகளா மாறுவோம். இயேசு எங்களை நேசிச்சிருக்கிறார். அவர் ஆராதனை செய்கிற ஜனமாய், கர்த்தருக்கு சாட்சிகளாய், இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவராய், இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவராய் நாங்க காண்கிற கூட்டமாய், மற்றவர்களுக்கு வழிகாட்டுற கூட்டமாய், வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளாய், பட்ட பகல்ல தடவாத படிக்கு வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளை எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? உண்மை மனதுடன் ஆராதிக்கிற ஆண்டவரை சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை தொட போகிறார். உங்களோட பலவீனங்களை பலவீனாய் மாற்ற போறார். பலவீனன் சொல்றவனே பலவானாய் மாற்ற போறார். சுகம் இல்லாம எல்லா சுகத்தோட கர்த்தர் நடத்த போகிறார். உன் வேதனை அகற்றி, கண்ணீரை அகற்றி அவர் ஆசீர்வதிக்க போறார். தேங்க்யூ ஜீசஸ். மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை मैं गीत गाओ गायन करनो एम पांडु आरोग्य देव्यान मानसर पूजा करमु பாடுகிறதான வேளையில உங்கள் காணிக்கைகளை நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ඔබගේ දසයන් කොටස පඬු ඔබගේ දෑතට අරගන්න. உங்களுடைய காணிக்கை தசම பாகம் உங்கள் මම දෙවියන් වහන්සේට පුද පූජා කරන්න. நாங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்துவோம். ඔබගේ දෑත ආශිර්වාද කරව දෙවියන් වහන්සේට. எங்களை ஆசீர்வதித்ததான தேவனுக்கு ඒ දෙවියන් වහන්සේට පූජා කරන්න. அந்த தேவனுக்கு நாங்கள் பலிகளை செலுத்துவோம். ඔබේ ජීවිතේ බාර කරන්න. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். අසුව වචනයට ඔබ යටත් කරන්න. අසුව වචනයට ඔබ යටත් කරන්න. கேட்டதான வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். දෙවියන් වහන්සේ සමග අලුත් දෙයක් අලුත් ගිවිසුමක් ඔබ ඇති කරගන්න. தேவனோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை ඔබේ ජීවිතයේ අන්ධව තිබෙනා වූ කාරණා ඔබ අරිගස්ස ගන්න. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான குருட்டு தன்மைகளை යේසුස් වහන්සේගේ වචනේ කියා තිබෙනවා. தேவன் வார்த்தை சொல்லுகிறது. පෙනෙන්නා වූ අය අන්ධ කරන්නත්, පෙනෙන්නා වූ අය අන්ධ කරන්නත්, පෙනෙන්නා වූ අය පාக்கிறவர்களை குருடாக்கவும், නොපෙනෙන්නා අය පෙනෙන්න සලස්වන්නත් දෙවියන් වහන්සේ ආවා කියලා කියා තිබෙනවා. பார்க்க கூடாதவர்களுக்கு பார்வை கொடுக்கும்படியாக அவர் வந்தார். මේ වචන බොහෝ දේවල් තිබෙනවා. வார்த்தையில் अनेक காரியங்கள் இருக்கிறது. සබා පාලතුමා බොහෝ දේවල් කතා කරා. தேவதாசன் अनेक காரியங்கள். ඔබ ඔබගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේට බාර කරන්න. எங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ඒ දෙවියන් වහන්සේට යටත් කරන්න. நாங்கள் கர்த்தருக்கு தாழ்த்துவோமாக. දෙවියන් වහන්සේ ඔබයි මාවයි මඟ පෙන්වන්න උන්වහන්සේ බලවත් වෙනවා. தேவன் என்னையும் உங்களை நடத்த அவர் வல்லவர். ඔබේ ජීවිතය අරිගස්ස ගන්න. எங்கள் ජීවිතங்களை நாங்கள் சரி செய்து கொள்வோமாக. බොහෝ දේවල් තිබෙන අපි අරිගස්ස ගන්න. நாங்கள் சரி செய்வதற்கு अनेक காரியங்கள் இருக்கிறது. බොහෝ දේවල් තිබෙන අපේ ජීවිතේ. எங்களுடைய வாழ்க்கையில் अनेक காரியங்கள் இருக்கிறது. ඒ දේවල් අරිගස්සන්න ඔබ තීරණය ගන්න. அதை செய்வதற்கு நாங்கள் தீர்மானம் எடுப்போமாக. உம்மை மனதுடன் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன். நமதின் நபியோபவ සබාදවති නමදින් නෙමි ඔබව සබාදවති මා ඔබට ප්‍රේම කරමි මාගේ ජීවිතේටත් වඩා
නමදින්නෙමි ඔබව සැබෑදවති නමදින්නෙමි ඔබව සැබෑදවති නමදින්නෙමි ඔබව சபாதவத்தே நம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பே உம்மை நான் உம்மை மனதுடன் நமதின்னெமி ඔබව සැබෑදවති ඔබ දෙවියන් වහන්සේ අලුත් ගිවිසුමක් කරගන්න தேவனோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்கள் ඔබ පෙත්දස් පොතේ කියා තිබෙන ප්‍රකාරයට புத்தகம் சொன்ன பிரகாரமாக අපේ ජීවිතය අපි මේ මාරිගස්ස ගන්නවා නම් நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரி செய்து கொள்வோமா අපි කවදාවත් පැකිලෙන්නේ නැහැ. நாங்கள் ஒரு நாளும் இடறி අපි விழுவதில்லை කවදාවත් සැලවෙන්නේ නැහැ. நாங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை සදවයන් වහන්සේට ස්තුති කරන්න. கர்த்தருக்கு நன்றி අද දුන්නා செலுத்துவோமாக වචනය ගැනත් கொடுத்ததான வார்த்தைக்காக දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ නමස්කාර සහභාගී වෙන කරුණාව ගැනත් දෙවියන් වහන්සේට ස්තුති කරමු. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் அவருக்கு நன்றி ஆமென். செலுத்துவோமா